கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்தலையும் மாலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபை, இரக்கம், அவருடைய தயவு இந்த மாலை வேளையிலையும் கூட நம்ம ஒரு சிறு கூட்டமாய் கூடி வேதத்தில் உள்ள மகத்துவங்களை குறித்து தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஹெவன்லி காட் மினிஸ்ட்ரி சார்பாக நம்ம ஒரு அடிப்படை வேதாகம பாடகத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க, தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். ஸோ எந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம இந்த ஒரு தொடர் வேதாகம வகுப்பை நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படின் போது, எந்த வேத வசனத்தின் அடிப்படையில்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்ற இந்த ஒரு வேத வசனத்தை நம்ம ஆதாரமாக வச்சுதான் என்ன பண்றாங்க, வேதத்தில் உள்ள அநேக மறைவான காரியங்களை நம்ம என்ன பண்றோம்னா கத்துக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த வகையில அநேக காரியங்களை நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு என்ன ஒரு பாடம் பார்க்க போறோங்க, இரண்டாம் உலகம் பார்ட் 2. ஸோ இந்த ஒரு பாடம் எந்த ஒரு நம்ம மெத்தட்ல படிக்கிறோம் அப்படின்னு தெரியுதுங்களா? நம்ம ஆரம்பத்துல பார்த்துருப்போம் இல்லைங்களா, வேதாகமத்தை முறையாக கற்பிதுன்னு எத்தனை மெத்தடில் வந்துட்டு நம்ம இந்த படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? எத்தனை மெத்தட் பார்த்தோம்? ஒரு 7 மெத்தட் பார்த்துருப்போம் இல்லைங்களா? தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் காலங்களை மையமாக வைத்து படிப்பது, கருப்பொருளை மையமாக வச்சு படிக்கிறது, அந்த மாதிரி இதுல இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாடம் எந்த அடிப்படையில் நம்ம படிக்கிறோங்க? காலங்களை மையமாக வைத்து படிப்பதுல தான் எது வருதுங்க, 3 உலகம் அப்படின்ற இந்த ஒரு பாடத்தை ஆரம்பிச்சாங்களா? ஸோ அதில் நம்ம என்னென்னலாம் பார்த்துட்டோங்க 3 உலகத்துல? முதலாம் உலகம் பார்த்தாச்சுங்களா? இரண்டாம் உலகம் பார்ட் 1 கொண்டு என்ன பண்ணிட்டோங்க, பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்ட் 2 பார்க்க போறோம். ஸோ முதலாம் உலகம் எதுல இருந்து எது வரைக்குங்க? ஆதாம்ல இருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் முதலாம் உலகம் அப்படின்னு பார்த்தோம். ஏன் தேவன் முதலாம் உலகத்தை அழிச்சிட்டாங்க? தேவன் தானே உருவாக்குனாங்க, ஏன் உலகத்தை அழிச்சாங்க? என்ன நோக்கத்திற்காக தேவன் பூமியில மனுஷங்களை உண்டாக்குனாங்க அப்படின் போது நம்ம மல்கியா 2:15 வாசிக்கிறோம். என்ன வசனங்க? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்துல பரிபூர்ணமா இருந்த பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததி. அப்போ தேவன் எதிர்பார்த்த அந்த தேவ பக்தி உள்ள சந்ததி என்ன ஆகலங்க, முதலாம் உலகத்துல வரல. மாறா என்ன வந்துச்சுங்க, ராட்சத சந்ததி வந்ததுனால தேவன் என்ன பண்ணாங்க, அந்த முதலாம் உலகத்தை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் எதிர்பார்த்த அந்த ஒரு சந்ததி முதலாம் உலகத்துல இல்லை அப்படின் போது தேவன் அதற்காக மனஸ்தாபப்பட்டு ஜலப்பிரளயம் வருது. ஸோ அது வரைக்கும் மழையை பார்க்காத ஜனங்கள் என்ன பண்றாங்க, மழையை பார்த்து இப்ப என்ன ஆகுறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஜலப்பிரளயத்துல எல்லாரும் மரிச்சு போறாங்கன்னு பார்க்கிறோம். ஸோ அந்த ஒரு முதலாம் உலக அழிவிலிருந்து யார் காக்கப்படுறாங்க? நோவாவும் அவருடைய குடும்பம். எத்தனை பேருங்க மொத்தம்? 8 பேரு. இவங்க தான் எங்க இருந்து எங்க வராங்க? இப்போ முதலாம் உலகத்திலிருந்து இரண்டாம் உலகத்துக்குள்ள வர்றது எத்தனை பேருங்க? 8 பேரு. அப்ப இரண்டாம் உலகம் எங்க இருந்து எது வரைக்குங்க? ஜலப்பிரளயத்துக்கு அப்புறத்திலிருந்து இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலப்பகுதி வரைக்குமே என்னதான் சொல்றாங்க, நம்ம இரண்டாம் உலகம் பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு இரண்டாம் உலகத்துல தான் பார்ட் 1 நம்ம என்ன பண்ணிட்டோங்க, போன வாரமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ போன வாரத்துல என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு வாட்டி நம்ம ஞாபகப்படுத்திட்டு இன்னைக்கு பார்ட் 2க்குள்ள போகலாம். ஸோ இப்போ இரண்டாம் உலகம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, நோவா என்ன பண்றாருங்க, ஜலப்பிரளயத்திலிருந்து வெளியே வந்ததுல இருந்து நம்ம பார்க்கிறோம். இப்போ நோவாவுடைய சந்ததி யாராருங்க, அவங்களாலதான் அடுத்து என்ன ஆகுதுன்னா இரண்டாம் உலகம் வந்துட்டு ஃபுல்லா ஜனங்கள் வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ நோவாவுடைய சந்ததி சேம், காம், யாப்பேத். இந்த 3 பேர் தான் என்ன பண்றாங்கன்னா அடுத்து பூமியை வந்துட்டு விருத்தி ஆக்குறாங்க. அவங்க மூலியமா தான் ஜனங்கள் வந்துட்டு பெருகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த 3 பேரையுமே நோவா அவர் மரிக்கும் போது என்ன பண்றாருங்க, ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரியே என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு பூமியில இருக்கக்கூடிய ஜனங்களையுமே நம்ம என்ன பண்ணலாங்க, 3 வகுப்பா என்ன பண்ணலாம்னா பிரிக்கலாம். ஸோ அந்த வகையில நோவா என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னும் போது சேமை எப்படி ஆசீர்வதிச்சாருங்க, சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னும் போது, ஸோ இதெல்லாம் பார்த்தோங்களா? செகண்ட் வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல இதெல்லாம் சொன்னாங்களா? ஸோ அந்த கண்டங்கள் பிரிக்கப்பட்டது அதெல்லாம் பார்த்தோங்களா?
யார் காலத்துல போது இந்த சேலா அப்படின்ற ஒரு பேலேகு அப்படின்றவருடைய பிறந்தப்ப என்ன பண்ணா இந்த ஒரு பூமி பகுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுங்க? ஒரே அந்த ஒரு பூமி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க? தனித்தனி கண்டங்களா பிரிக்கப்படுது அப்படின்னு. ஸோ அந்த வகையில கானானை வந்துட்டு என்ன பண்றாருங்க? ஒரு சபிக்கக்கூடிய ஒரு விஷயம். கானான் வந்து அடிமையா இருப்பான். ஏன் அப்படின்னா தன் தகப்பனுடைய வஸ்திரம் விளைகிறது அவர் என்ன பண்ணாருங்க? அதை மூடாம அதை போய் தன் சகோதரருக்கு என்ன பண்றாருங்க? அறிவிச்சதுனால அவர் அடிமையா இருப்பாருனாரு. ஸோ இப்போ இந்த பூமியை 3 கண்டமா பிரிச்சோம்னா ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா. ஸோ இந்த 3த்துல தான் இந்த 3 சந்ததியுமே என்ன ஆகுதுங்க? விருத்தி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வகையில சேமமுடைய தேவனாய கர்த்தருக்கு சோத்திரனும் போது இவங்கெல்லாம் எங்க வருவாங்கன்னா, இந்த தேவ பக்தி நார்மலாவே இருக்கிறவங்க யாருங்க இவங்கெல்லாம்? ஆசியா கண்டத்துல அதிகமா இவங்களை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்க முடியும். நம்ம எந்த கண்டத்துல இருக்கோங்க? இந்தியா, ஆசியா கண்டத்துல. கரெக்டுங்களா? நமக்கு இருக்குங்களா இந்த ஒரு தேவ பக்தி? ஸோ அவங்க தான் யாருன்னா இந்த சேமுடைய சந்ததியார்னு பார்க்குறோம். கானான் சபிக்கப்பட்டவன் போது அது என்ன கண்டம்னா ஆப்பிரிக்கன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்பவுமே வந்து ஒரு அடிமைத்தனத்துல ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை வச்சுக்கிறவங்க யாருன்னா ஆப்பிரிக்கன் பார்க்குறோம். அடுத்து இன்னொருத்தர் யாருங்க? யாஃபேத்தை வந்து விருத்தியாக்குவேன் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அப்போ தேவன் வந்து அவரை விருத்தியாக்குவார்னா இவங்க யாருங்க? ஐரோப்பா கண்டத்துல இருக்கிறவங்க, இந்த இங்கிலாந்து, பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இவங்க ரொம்ப அந்த வசதி படைத்தவங்க, ரொம்ப வந்துட்டு விருத்தியா அவங்க வந்து வளர்ச்சியிலுமே எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அதிக அளவில் வளர்ந்துருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படிதான் 2ஆம் உலகம் என்ன ஆகுதுன்னா மக்களால பெருகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியே பெருகிட்டு வரும்போது இப்போ தேவனுடைய நோக்கம் என்னன்னா தேவ பக்தி உள்ள சந்ததி வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல வரல, தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா உலகத்தை அழிச்சிட்டாங்கன்னு பார்க்குறோம். உலகத்தை அழிச்சிட்டாங்கன்னா உலகம் அழிஞ்சு இன்னொரு உலகம் உருவாகல, உள்ள இருந்த விஷயங்கள் என்ன ஆயிடுச்சுங்க? ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக யார் வெளியே வருதுன்னா நோவாவும் அவருடைய ஃபேமிலி ப்ளஸ் விலங்குகள் வருது. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா தேவன் அவங்களை ஆசீர்வதிச்சு நீங்கள் பெருகுங்க அப்படின்றாரு. அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா வெறும் ஃப்ரூட்ஸு, அந்த காய்கறிகள் வரைக்கும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போதான் என்ன பண்ணுறாருங்க? நீ இதுக்கப்புறம் மாம்சத்தையும் சாப்பிடலாம், அதோட ரத்தத்தோட மட்டும் புசிக்க கூடாதுன்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி என்ன பண்ணுறாங்க? ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் அப்படியே அந்த ஒரு பக்தி உள்ள சந்ததி இப்போ என்ன ஆகுதுன்னா நோவாவிலேருந்து வர தொடங்குது. இப்போ அதுல தேவன் யாரை சூஸ் பண்ணாங்கன்னும் போது யாரை சூஸ் பண்ணாங்க? 2ஆம் உலகத்துல நோவாவின் சந்ததியில வந்தவங்க யாரை வந்துட்டு அடுத்து தேவன் சூஸ் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துருப்பீங்களே, செகண்ட் வேர்ல்ட்ல யாருங்க? யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் யாருடைய சந்ததியில வராருங்க? சேமுடைய சந்ததியில தான் யார் வராங்க அப்படின்னா ஆபிரகாம் வராங்க. இப்ப தேவன் என்ன பண்றாங்கன்னா ஆபிரகாம் அழைச்சு என்ன பண்றாரு? நான் சொல்ற தேசத்துக்கு நீ போ, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் இல்லைங்களா? இப்போ ஆபிரகாம தேவன் அழைத்து அவரை வந்துட்டு ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருங்க? அவருக்கு ஒரு டெஸ்ட் வச்சாரு இல்லைங்களா? ஆக்சுவலா தேவன் 1ஆம் உலகத்துல ஆதாமுக்கு என்ன ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா, அந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தாங்கன்னா விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தாங்க. அது யார் காட்டலைங்க? ஆதாம் காட்டல. அவர் சொல்லியே என்ன பண்ணாருன்னா கீழ்ப்படிதலை காட்டாம போனதுனாலதான் அந்த சந்ததி வரலன்னு பாக்குறோம். இப்ப தேவன் இந்த 2ஆம் உலகத்திலேயாவது அந்த கீழ்ப்படிதலையும் விசுவாசத்தையும் யாராவது காட்டுவாங்களா? அந்த ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி இருக்கான்னு தேடும்போது இப்ப யாரை சூஸ் பண்றாங்கன்னா ஆபிரகாம். இப்ப ஆபிரகாம்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறாங்க, விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும். இப்ப ஆபிரகாம் விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் காமிச்சாருங்களா? எப்பேற்பட்ட விசுவாசங்க! அவர் அழைக்கும் போது அவருக்கு எத்தனை வயசுங்க? 75 வயசு. 75 வயசுல அழைச்சு என்ன பண்றாருங்க அவரு? நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, உன் சந்ததியை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஆனாலும் அவர் சொல்றது என்ன பண்ணாருங்க? போனாரு. 25 வருஷம் கான்டாக்டே இல்லை. திரும்ப 25 வருஷம் கழிச்சு வந்து மறுபடியும் என்ன சொன்னாரு? ஒரு காலத்துல உனக்கு ஒரு குமாரன் இருப்பான், அவங்கள அந்த சந்ததியிலேருந்து என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன்னு திரும்ப சொல்றாரு. அப்போ என்ன ஒரு விஷயம்னா 100 வயசுல அவர் குழந்தை பிறகுது. அந்த 25 வருஷம் அவர் காத்திருக்காரு. 100 வயசுல பெற்ற மகனை அடுத்து என்ன சொல்றாருங்க? எனக்கு பலி செலுத்துன்னும் போது ஆபிரகாம் ஏதாவது யோசிச்சாருங்களா? உடனே என்ன பண்ணாருன்னா மறுநாள் காலமே என்ன பண்றாருங்க? எந்திரிச்சு தன் மகனை பலி செலுத்துறதுக்காக எங்க போறாங்க அப்படின்னா அந்த மோரியா மலைக்கு போறாரு. தேவன் சொன்ன மாதிரியே என்ன பண்றாருன்னா தன் மகனை பலி செலுத்திட்டாருன்னா சொல்ல என்ன பண்ணாரு? கைய ஓங்கிட்டாரு. அப்பதான் தேவன் சொல்றாங்க, நீ பிள்ளையாண்டன் மேல என்ன பண்ணாத, கைய போடாத. நீ எந்த அளவுக்கு என்னோட வார்த்தையை விசுவாசிக்கிற, கீழ்ப்படுகிறன்றதை என்ன பண்ணிட்ட, நிரூபிச்சுட்டேன்னு சொல்லிட்டு இப்போ தேவன் என்ன பண்றாங்கன்னா
இப்பதான் அந்த ஒரு வாக்கு தத்தத்தை யாருக்கு கொடுக்குறாருங்க? ஆபிரகாம். சும்மா கொடுத்துட்டாருங்களா இந்த ஒரு வாக்கு தத்தத்தை? தேவன் எதிர்பார்த்த அந்த ஒரு விசுவாசம் கீழ்ப்படிதல ஆபிரகாம் நிரூபிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் தேவன் அடுத்து ஓபன் பண்றாங்க. வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். என்ன ஒரு விஷயத்த இப்போ தேவன் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாங்க? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக. இதோட முடிச்சாங்களா? போன வாரம் 2ஆம் உலகம் பார்ட் 1ல இந்த வசனத்தோட முடிச்சிருப்பாங்க. இப்போ நம்மளுடைய கொஸ்டின் என்னன்னா, யார் அந்த வானத்து நட்சத்திரம், யார் அந்த கடற்கரை மணல்? ஏன் அப்படின்னா என்ன தேவன் தெளிவா சொல்லிட்டாங்கன்னா, உன் சந்ததிக்குள்ளதான் என்ன பண்ண போறேன், இவங்களை வந்துட்டு ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னா இந்த சந்ததி யாரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாதான் இவங்களை கொண்டுதான் தேவன் என்ன போறாங்க ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் ஆசீர்வதிக்க போறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்ததுனால தேவன் அவருக்கு இந்த ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னும் போது, ஒண்ணு வானத்து நட்சத்திரம் அப்படின்ற ஒரு வகுப்பார், அந்த ஆசீர்வாதத்துக்குரியவங்க. இன்னொருத்தவங்க யாருங்க? கடற்கரை மணல் அப்படின்ற இந்த ஒரு வகுப்பார். இவங்க அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குரியவங்க. இவங்க 2 பேருக்குள்ளதான் என்ன பண்ண போறாருங்க, இந்த வானத்து நட்சத்திரம்ன்றவங்களையும் கடற்கரை மணல் அப்படின்ற இந்த 2 சந்ததி மூலியமா தான் தேவன் என்ன பண்ண போறாங்கன்னா, உன் சந்ததிக்குள். அப்ப இந்த சந்ததி யாருங்க? ஆபிரகாமோட சந்ததி. இந்த 2 வகுப்பார், ஒண்ணு வானத்து நட்சத்திரம் அப்படின்ற அந்த ஒரு வகுப்பார், இன்னொருத்தவங்க கடற்கரை மணல் அப்படின்ற இன்னொரு வகுப்பார். இந்த 2 பேர் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். சோ அந்த ஒரு 2 வகுப்பார் யாரு அப்படின்றதான் இன்னைக்கு 2வது பாட்டை நம்ம என்ன பண்ண போறோங்க, கண்டுபிடிக்க போறோம். இந்த 2 வகுப்பார் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இவங்கதான் அந்த தேவ பக்தி உள்ள சந்ததி. இவங்களை கொண்டுதான் தேவன் என்ன பண்ண போறாங்க, ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் ஆசீர்வதிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இதே ஒரு ஆசீர்வாதம் இப்போ ஆபிரகாம் சொன்னதுக்கு அப்புறம் இப்போ ஆபிரகாமோட சந்ததி யாருங்க வர? அடுத்து ஆபிரகாமோட பையன் யாருங்க? ஈசாக்கு வரார். இப்ப ஈசாக்கு அவர்கிட்ட தேவன் பேசும்போது அவருக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்கன்னா, வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்ப ஈசாக்குக்கு தேவன் என்ன ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க? உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இங்க என்ன ஒரு விஷயம் விடுபடுதுங்க ஆபிரகாம் சொன்ன வாக்குத்தத்தத்துல இருந்து? ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்தாங்க இல்லைங்களா? என்ன கொடுத்தாங்க? உன் சந்ததியை எப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாருங்க? வானத்து நட்சத்திரங்களைப் போலவும். இப்ப இங்க என்ன ஒரு விஷயம் இல்லைங்க, கடற்கரை மணல். இப்ப ஈசாக்கு கொடுக்கும் போது வாக்குத்தத்தம் எப்படி இருக்குன்னா, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இதுக்கு என்ன காரணம்ன்றதை நம்ம பாடத்தினோட முடிவுல பார்க்கலாம். இப்ப ஈசாக்குடைய அடுத்து யாரு வராருங்க? அவருடைய சந்ததி யாருங்க? ஈசாக்கு எத்தனை பசங்க? ஃபர்ஸ்ட் ஈசாக்குடைய பசங்க எத்தனை பேருங்க? 2 பசங்க. 2 பசங்கள மூத்தவர் பேர் யாருங்க? ஏசா. இளையவன் யாருங்க? யாக்கோபு. ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன்ற மாதிரி தேவன் 2 பேர்ல யாரை செலக்ட் பண்றாருன்னா யாக்கோபை செலக்ட் பண்றாரு. இப்ப யாக்கோபுக்கு என்ன ஒரு வாக்குத்தத்தம் தேவன் கொடுக்குறாங்கன்னா, வாசிக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், வடக்கேயும் தெற்கேயும் பரவுவாய். உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப யாக்கோபுக்கு என்ன ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். அப்படின்னா இங்க யாக்கோபுக்கு சொன்னப்பட்ட வாக்குத்தத்துல என்ன ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுங்க. இங்க எப்படி தேவன் ஆசீர்வதிச்சிருக்காரு? கடற்கரை, அதாவது பூமியின் தூள்னா என்னங்க, ஒரு பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதம். கடற்கரை மணல் ஆபிரகாம் சொல்லும் போது உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணல் சொல்லிட்டாரு. ஈசாக்கு சொல்லும் போது என்ன சொல்றாருங்க? உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போல ஆசீர்வதி பண்ணாரு. இப்ப யாக்கோபுக்கு சொல்லும் போது என்ன ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, பூமியின் தூளை போல அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் யாருக்கு சொல்றாங்க அப்படின்னா,
தண்ணி மட்டும். இங்க யாக்கோபுக்கு என்ன ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னா, உன் சந்ததி பூமியின் தூளை போல, அப்படின்னா கடற்கரை மணலை போல உன் சந்ததி ஆசீர்வதிப்பான். இங்க என்ன இல்லைன்னா வானத்து நட்சத்திரம் இல்ல. ஸோ இதற்கான விளக்கத்தை நம்ம என்ன பண்ணோம்னா பின்னாடி பார்க்கலாம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த வானத்து நட்சத்திரம் யாருக்கு, தேவன் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்ப யாரதான் நம்ம பாக்குறோம்னா ஆபிரகாமின் சந்ததி தான் நம்ம என்ன பண்றோங்க பார்த்துக்கிட்டு வரோம். ஏன்னா தேவன் யாரதான் சொல்லியிருக்காரு, உன் சந்ததிக்குள் தான் என்ன பண்ணிருக்காருங்க, அந்த 2 வகுப்பார் யாருக்குள்ள இருந்தா வரப்போறாங்க, உன் சந்ததிக்குள்ள இருந்தா வரப்போறாங்க. அவங்கள கொண்டுதான் ஒட்டுமொத்த உலக ஜனத்தையும் நான் என்ன பண்ண போறேன், ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. சோ இப்ப யாக்கோபோட பிள்ளைங்க மொத்தம் எத்தனை பேருங்க, 12 பசங்க. இந்த 12 பிள்ளைகளையும் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, எப்படி சொல்லுவாங்க, 12 கோத்திரம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்ப அந்த 12 பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணிருக்கோங்க, அடுத்து அவங்களுடைய சந்ததி வந்திருக்கும் இல்லைங்களா. இப்போ ஒவ்வொரு பேருக்கும் இப்போ வந்துட்டு ரூபன் இருக்காருன்னா அவருக்கு வழியா வந்த சந்ததி எல்லாருமே யாருன்னு பார்த்தோம்னா ரூபன் கோத்திரம், அப்புறம் சிமியோன், அந்த மாதிரி எபிராயிம், மனாசே, இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கோத்திரம்னு சொன்னா அவங்க அடுத்தடுத்து வந்த சந்ததி. அப்போ 12 கோத்திரம், அந்த 12 கோத்திரத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யாக்கோபோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்களா, எப்படி சொல்லுவாங்க, இஸ்ரேல் ஜனங்கள். ஏன் அவங்களுக்கு அந்த ஒரு பேரு இஸ்ரேல் ஜனங்கள்? யாக்கோபு முன்னாடி பார்த்தா ஈசாக்கோட பையன் யாக்கோபு, அதுபடி ஆபிரகாமோட பையன் ஈசாக்கு அப்படின்னா ஏன் இவங்களை வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லணும்? அந்த ஒரு பேருக்கு அர்த்தம் என்னங்க, இஸ்ரேல், இஸ்ராயேல் அப்படின்னா தேவனோடும் மனிதனோடும் அவர் என்ன பண்ணாருங்க, போராடி மேற்கொண்டார். ஒரு நைட்டு ஃபுல்லா அவர் என்ன பண்ணியிருக்காருங்க, தேவதூதனோட. முன்ன வந்து தேவதூதர்கள் மனுஷ ரூபம் எடுத்து என்ன பண்ண முடியும், பூமிக்கு வர முடியும். அப்படி வந்த போது யாக்கோபு என்ன பண்ணாருங்க, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விட மாட்டேன், நைட்டு ஃபுல்லா அவரோட போராடி என்ன பண்ணாருன்னா மேற்கொண்டதுனால விடியற் காலத்துல அவர் ஆசீர்வதிப்பார். இனிமேல் உன் பேர் என்ன, இஸ்ரேல் அப்படின்னு அழைக்கப்படும், தேவனோடும் மனுஷனோடும் நீ போராடி மேற்கொண்டாய் அப்படின்னு. அதனாலதான் இந்த இஸ்ரேலினுடைய 12 கோத்திரங்கள் இவங்க யாரு அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல், இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்களா இஸ்ரேல் தேசம், இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அப்ப யாரு இவங்க அப்படின்னா அந்த 12 பேரு பிளஸ் அவங்களுடைய சந்ததி தான் யாரு அப்படின்னா 12 கோத்திரங்கள். இந்த 12 கோத்திரங்கள் சேர்ந்தது தான் யாரு அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள். ஸோ அப்ப இந்த 12 குமாரர்கள் இருக்காரு இல்லைங்களா, இந்த 12 குமாரில் யாக்கோபுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு குமாரன் இருந்தார். யாருங்க, யோசேப். ஏன்னா இவர் தான் எப்ப பிறக்கிறாருங்க, கடைசியா பிறக்கிறாரு. தான் ரொம்ப நேசிச்ச மனைவியின் இடத்துல இவர் பிறந்ததுனால இவருக்கு என்னங்க, அவர் மேல ரொம்ப பாசம். யாருங்க அவருடைய அம்மா, ரெபெக்கா. அவங்க ஈசாக்கோட மனைவி. யாக்கோபுடைய மனைவி ராகேல். லேயால் ராகேல் இருக்கா இல்லைங்களா, லேயால் வந்துட்டு பெரியவங்க, ராகேல் சின்னவங்க. ஆனா யாக்கோபு 7 வருஷம் தன் மாமன் வீட்டுல எதுக்கு அந்த ஆடு மேய்க்கிற வேலையை பார்ப்பானா ராகேலுக்காக தான். ஆனா அவர் என்ன பண்ணிடுவாங்க, மாமன் மூத்த பொண்ணு இருக்கும்போது நான் இளைய பெண்ணை கொடுக்க முடியாது, ஃபர்ஸ்ட் லேயால கட்டி வச்சிருவாங்க, அடுத்து ராகேல், அதுக்கப்புறம் அவங்க 2 வேலை. இந்த 4 பேர் மூலியமா தான் இந்த 12 பிள்ளைகள் என்ன பண்றாங்க, ஒரு கோத்திரமா உருவாகி இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களா மாறி இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். சோ ராகேல்கிட்ட கடைசியா பிறந்தவர் தான் யாரு அப்படின்னா யோசேப்பு. அதுக்கப்புறம் அவருடைய தம்பி யார் வருவாருங்க, அவர் யாருங்க, பென்யமீன் வருவாரு. இப்ப யோசேப்பு வந்துட்டு என்னன்னா யாக்கோபு ரொம்ப பிரியமான மகன். ஏன் அப்படின்னா கடைசியா அவர் பிறந்ததுனாலையும் தான் நேசித்த மனைவி எடுத்து பிறந்தனால அவர் ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. ஆனா இவருக்கு இன்னொரு பேரு இருந்துச்சு இந்த யோசேப்புக்கு. என்ன பேருங்க, சொப்பனக்காரன் ஒரு பேர் உண்டுங்களா. இவர் என்ன பண்ணுவாருங்க, கனவு கண்டுட்டு அதை அப்படியே வச்சுக்காம போய் தன் அப்பா அம்மாட்டையும் தன் அண்ணன்மார்கள்ட்டையும் என்ன பண்ணுவாருங்க சொல்லுவாரு. அப்படி சொல்லும் போது ஒரு முறை என்ன சொல்லிட்டாரு, இந்த அரிக்கட்டுகள்லாம் 12 அரிக்கட்டுகள் எல்லாம் என்ன பண்ணுது, நடுவில் நான் என்னோட அரிக்கட்டை எல்லாம் வணங்கி நிற்கிற மாதிரி இருக்கு, சூரியன் சந்திரன் எல்லாம் என்ன வந்துட்டு என்ன பண்ணுது வணங்குற மாதிரி சொல்லவும் இவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சுங்க, பொறாம வந்து இவங்க என்ன பண்ணாங்க, இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, என்ன பண்ணிடலாம், அவனை கொன்னுடலான்னு என்ன பண்றாங்க, முடிவு பண்ணி என்ன பண்றாங்கன்னா இவரை கொலை பண்ணும்போது அங்க இருந்த மத்தவங்க எல்லாம் சொல்லி வேணான்னு சொல்லிட்டு இவரை என்ன பண்ணிடுறாங்க, எங்க வித்து போட்டுறாங்க, எகிப்துக்கு வந்துட்டு அப்போ போயிட்டு இருந்தவங்ககிட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா காசுக்கு இவங்கள வித்துடுறாங்க. இப்போ யோசேப்பு எங்க போயிடுறாருங்க, எகிப்துல போயிடுறாரு. அங்க போய் என்ன பண்றாரு அப்படின்னா அடிமையா இருக்கிறாரு. அங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அங்க ஒரு போத்திபார் அப்படின்ற ஒரு வீட்டுல அவர் என்ன பண்றாருன்னா விற்கப்படுறாங்க. அவர் வீட்டுல இவர் என்ன பண்றாருங்க, அடிமையா வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது இப்போ போத்திபார் மனைவினால அவர் தவறா பழி தூற்றப்பட்டு எங்க போறாருங்க, சிறைக்கு போறாரு. சிறையில போய் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனாலும் கர்த்தர் அவரோட என்ன பண்ணாருங்க இருந்தாரு.
ஏன் அப்படின்னா அவர் வந்துட்டு கனவு கண்டது உண்மை, ஒரு காலத்துல அது நடக்க போகுது, தேவனை விசுவாசிச்சாரு. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு டைம் வருது, தேவன் சொன்ன அதே நேரத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எகிப்தினுடைய எல்லா அதிகாரங்களுக்கும் மேல அவர் என்ன பண்றாருங்க, உயர்த்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. எப்படி அவர் உயர்ந்தார் அப்படின்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 40 வசனம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் மனவாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். ஆதியாகமம் 41:40. யார் இதை சொல்றது அப்படின்னா, எகிப்தினுடைய பார்வோன் என்ன பண்றாருங்க, இந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என்ன மன வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் பெரியவனா இருப்பேன். ஏன் அந்த விஷயம் சொன்னார்னா, பார்வனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவை வந்துட்டு விளக்கறதுக்கு அங்க உள்ளவங்களுடைய யாராலையும் என்ன பண்ணுங்க முடியல. இந்த டைம்ல தான் அங்க இருந்த அந்த பானபத்திரக்காரன் சுயம்பாகி, இவங்க ஆல்ரெடி அந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவங்க வந்துட்டு ஞாபகப்படுத்துறாங்க. இது மாதிரி யோசேப்பின்னு ஒருத்தர் சிறையில இருக்காரு, அவரு கனவுக்கு வந்துட்டு அர்த்தம் சொல்லக்கூடியவர் போது இப்ப அவரை கூட்டு வராங்க. அவர் அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்றாரு. என்ன கனவுனா, 7 வருஷங்கள் வந்துட்டு எப்படி இருக்கும், ரொம்ப பசுமையா இருக்கும், அடுத்த 7 வருஷம் பஞ்சம் வரும், நீங்க என்ன பண்ணுங்க, அந்த விளைச்சல் அதிகமா இருக்கிறப்பவே சேர்த்து வச்சுக்கோங்க, பஞ்ச நாட்கள் அதை நீங்க என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது இப்ப பார்வன் என்ன பண்ணிடுறான்னா, இந்த வேலையை நீயே பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்னா, எகிப்தின் எல்லா அதிகாரத்துக்கு மேல இவரை உயர பண்ணிடுறாருங்க. யோசேப்பை என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவரை வந்துட்டு உயர்த்தி வச்சுட்டாரு. அதிகாரத்தினா நீ சிங்காசனத்தை தவிர மீதி எல்லாத்துலயும் நீ தான் எப்படி இருப்ப, உயர்ந்தவனா இருப்ப, உன்னை கேட்டுதான் எல்லாம் செய்யணும். எல்லா அதிகாரத்தையும் யாருக்கு கொடுத்துட்றாருன்னா, யோசேப்புக்கு பார்வோன் கொடுத்துட்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். சொன்ன மாதிரியே 7 வருஷம் விளைச்சல் உள்ள காலங்கள் வருது, யோசேப்பு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாரு. அடுத்து அந்த ஒரு பஞ்சம் வர்ற நாட்கள்ல இப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 57 வசனம். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். இப்ப சகல தேசங்களிலும் என்ன ஆயிடுச்சுங்க, பஞ்சம் ரொம்ப கொடிதா இருக்கு. சகல தேசத்தார்களும் யோசேப்பின் இடத்துல என்ன பண்றாங்க, தானியம் பெற்றுக்கொள்ளும்படி வராங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அப்படி இருக்கும்போது இப்ப யோசேப்புடைய அப்பா அவருடைய குடும்பம் எல்லாம் எங்க இருக்குங்க, கானான் தேசத்துல இருக்காங்க. ஏன்னா ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஊர் எதுங்க, அந்த ஒரு தேசத்துல தான் இப்ப யார் இருக்காங்கன்னா, யாக்கோபும் அவருடைய 11 பிள்ளைகளும் அங்கதான் இருக்காங்க. இவர் மட்டும்தான் எங்க வந்துட்டாருன்னா, எகிப்துக்கு அடிமையா விற்கப்பட்டதுனால இங்க வந்து இருக்கிறாரு. இப்ப அங்கேயும் பஞ்சம் வந்திருக்கும் இல்லைங்களா. இப்ப என்ன பண்றாங்க, அங்க இருந்து அவருடைய யாக்கோபுடைய மத்த பசங்க என்ன பண்றாங்க, தானியம் கொள்ளும்படி எங்க வராங்க அப்படின்னா, எங்க வராங்க, எகிப்துக்கு வராங்க. இப்ப எகிப்துக்கு வரும்பொழுது தன்னுடைய தம்பி தான் அங்க பெரிய அதிகாரியா இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுங்களா. ஏன்னா அவங்க விட்டு போட்டது சின்ன வயசுல, இவங்களுக்கு என்ன பண்ணல, அடையாளம் தெரியல. ஆனா யோசேப்புக்கு அடையாளம் தெரிஞ்சதுங்களா. வந்திருக்கிறது யாரு, என்னுடைய உடன் பிறப்புகள் என்ன பண்ணிருக்காங்க, தானியம் கொள்ளும்படி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருங்க, தன்னை வந்துட்டு காட்டிக்கொள்ள ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆனாலும் அவரால் என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்றாரு. ஆனாலும் என்ன பண்றாருங்க, விசாரிக்கிறாரு, உங்களுடைய தகப்பன் சுகமா இருக்கிறாரா, உங்களுக்கு கடைசி தம்பி ஒருத்தப்பன் தானே இருக்கிறானா, இப்படி எல்லாம் எடுத்து என்ன பண்றாருங்க, விசாரிக்கிறாரு. தன்னை வெளிப்படுத்த முடியாம கலங்குறாரு. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, தன்னை என்ன பண்ணிடுறாருங்க, வெளிப்படுத்திடுறாரு. வெளிப்படுத்திட்டு இவ்வளோ வந்துட்டு தனக்கு துரோகம் பண்ணாங்க யாருங்க, அண்ணங்க துரோகம் பண்ணி தன்னை வித்து போட்டாங்க. தப்பான பழித்தூட்டல் ஆகி சிறையில் அடைக்கப்பட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தேவன் வந்துட்டு அவரை உயர்த்தி இருக்கும்போது இந்த நேரத்துல வரும்போது அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், பழி வாங்கியிருக்கலாம்ல. என்ன கொலை பண்ண பாத்தீங்களே, என்ன அடிமையா வித்து போட்டீங்களே, எவ்வளவு கஷ்டப்பட்டேன் இவ்வளவு வருஷம். ஒரு வாலிப வயசுல அவரை வித்து இவ்வளவு சிரமத்தின் மத்தியில அவர் உயர்ந்திருக்காரு. ஆனா யோசேப்பு அப்படி ஏதாவது பண்ணாருங்களா, என்ன பண்ணாருங்களா, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா தேவன் அதை எப்படி பண்ணாருங்க, நன்மையா முடிய பண்ணாரு. ஜீவ ரட்சணியம் பண்ணும்படி என்ன பண்ணிட்டாரு, முன்னமே இங்க அனுப்பி வச்சிட்டாருன்றத எவ்வளவு அழகா சொல்றாருன்னா, வாசிக்கலாம். ஆதியாகமம் 45 அதிகாரம் 7 வசனம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆசைப்பதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். உங்க வம்சம் பூமியில ஒழியாமல் இருக்கவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காக்கவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். என்ன ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாருன்னா, தேவன் இதெல்லாவற்றையும் தெரிஞ்சு என்ன பண்ணிருக்காரு, என்ன முன்னமே எகிப்துக்கு அனுப்பிச்சு உங்களை காக்கும்படி, பூமியில உங்களுடைய சந்ததியை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக, உங்களுக்கு ஜீவ ரட்சணியம் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காரு, முன்ன அனுப்பிட்டாரு. நீங்க அதுக்காக என்ன பண்ண வேணாம்,
வருத்தப்பட வேணான்றத யோசேப்பு ரொம்ப அந்த ஒரு பெருந்தன்மை அந்த இடத்துல என்ன பண்றாருங்க, காட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய தகப்பன் எங்க இருக்காரு, நீங்க எல்லாரும் என்ன பண்ணிடுங்க, என் கூடயே இங்க எகிப்துக்கு வந்துருங்க. ஏன்னா இந்த பஞ்சம் இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்கும், 7 வருஷத்துக்கு இருக்கும். நான் உங்களை வச்சு பராமரிக்கிறேன், ஆதரிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்றாருங்க, போய் உங்களோட தகப்பன், உங்களோட மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் எங்க வந்துருங்க, எகிப்துக்கு வந்துருங்கன்னு சொல்றாரு. இப்ப அவங்க எல்லாம் எங்க இருந்து வரணும், கானான் தேசத்துல இருந்து. இப்ப எங்க வராங்கன்னா எகிப்துக்கு வராங்க. சோ கானான் தேசத்துல இருந்து எகிப்துக்கு வரும்போது இப்போ யாரும் மீட் பண்றாங்கன்னா யோசேப்பும் யாக்கோபும். இந்த ஒரு சீன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. யாக்கோபு வயது முதிர்ந்த நிலையில இருக்காரு. தன்னோட ரொம்ப நேசிச்ச மகன், அதிகமா அவருக்கு அந்த பலவர்ண ஆடையெல்லாம் போட்டு அழகு பார்த்த அப்பா தன் மகன் மரிச்சு போயிட்டான் அப்படின்னு ரொம்ப துக்கத்துல வாழ்ந்துட்டு இருப்பாரு இல்லைங்களா. திடீர்னு ஒரு நாள் செய்திக்கு உங்க மகன் மரிக்கல, அவர் எகிப்துல பெரிய அதிகாரியா இருக்காரு, எல்லாருக்கும் அவர் தான் வந்துட்டு இந்த ஒரு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாரு, உங்களை கூப்பிடுறாரு, உங்க பையன் உங்களை வந்துட்டு அவர் இடத்துல வச்சுக்க விரும்புறாரு, வாங்கன்னு சொல்லும் போது இவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது அந்த ஒரு சந்தோஷம் எப்படி இருக்குன்னு நம்ம பாக்குறோம். ஸோ ஏறக்குறைய 70 பேர் என்ன பண்றாங்கன்னா கானான் தேசத்துல இருந்து எங்க வராங்கங்க, எகிப்துக்கு வராங்க. யாரு அப்படின்னா யாக்கோபுடைய சந்ததி. அந்த 12 கோத்திரத்துல 11 பேர் இருந்தாங்களா, அவங்களோட மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் எங்க வராங்க அப்படின்னா எகிப்துக்கு வராங்க. இப்போ யோசேப்பு என்ன பண்றாருன்னா பார்வோன்ட்ட பேசி அவங்களுக்காக தனியா ஒரு இடத்துல அவங்களை குடியமர்த்தி அவங்கள போஷித்து பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ஒரு நாள் வருது. இப்ப யோசேப்பு என்ன பண்றாருன்னா, நீங்க எல்லாரும் இங்கேயே என்ன பண்ண மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க. தேவன் என்ன பண்ணிருக்காரு, வாக்குத்தத்தம் பண்ணிருக்காரு இல்லைங்களா. திரும்ப அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், போயிடணும் அப்படின்றத அவர் மரிக்க போறதுக்கு முன்னாடி சொல்றாரு. வாசிக்கலாம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி. தெளிவா சொல்லிடுறாரு, தேவன் உங்களை நிச்சயமா ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, சந்திப்பாரு. சந்திச்சு ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்தாரு இல்லைங்களா, பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஒரு தேசத்துக்கு திரும்ப உங்களை போக பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. சொல்லிட்டு நீங்க போகும்போது என்னுடைய எலும்பை என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு போங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெளிவா அங்க யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு என்ன பண்றாங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவர் சொன்ன மாதிரியே பார்வோன், அதாவது யோசேப்பு அறிஞ்ச பார்வோன் இருந்த வரைக்கும் இந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்துட்டு என்ன பண்ணாங்க, அவங்க பாதுகாத்தாங்க. இப்போ யோசேப்பு அறியாத பார்வோன் என்ன பண்றாங்கன்னா எகிப்துல வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாருங்க, அவரு அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. எதற்காகன்னும் போது இப்ப இவங்க கானான்ல இருந்து வந்தவங்க எத்தனை பேருங்க, மொத்தம் 70 பேர் வந்தாங்க. இப்ப இங்க எகிப்துக்கு வந்து எகிப்து ஜனங்களை விட இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பலுகி பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பார்வோனுக்கு பயம் வந்துருச்சு, இவங்களை இப்படியே விட்டா என்ன ஆயிடுவாங்க, நம்ம தேசத்தை ஃபுல்லா இவங்க ஆக்குபை பண்ணிட்டு நம்மளை வெளியே அனுப்பிச்சிருவாங்க போலன்னு பயந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா அடிமைத்தனம் பண்றாரு. என்ன பண்றாருன்னா செங்கல் அறுக்கிறது, இந்த சூளையில சுடுற வேலை, இப்படி நிறைய கொடுமைப்படுத்தக்கூடிய வேலைகளை பண்றாரு. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில அவங்களுடைய கூக்குரல் கேட்கப்பட்டு தான் தேவன் என்ன பண்றாங்கன்னா இவங்களை எகிப்துல இருந்து விடுவிக்கிறதுக்காக ஒரு 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 நபரை என்ன பண்றாருங்க, தேவன் ஏற்பாடு பண்றாரு. அவரு தான் யாருங்க, மோசே. இந்த மோசேயை வந்துட்டு இவரையுமே வந்துட்டு எப்படிதான் தப்பி பிழைக்கிறாரு அப்படின்னா, இவங்க என்ன அந்த டைம்ல அந்த பார்வோனை என்ன பண்றாருங்க, இந்த எபிரேய ஜனங்கள் பெருகிட்டே போறாங்க, இவங்களை என்ன பண்ணுங்க மறுத்து வச்சுக்கிட்ட சொல்லி இவங்களுடைய ஜனத்தொகையை குறைக்கிறதுக்காக அவங்களை கூப்பிட்டு கூட சொல்றாரு. ஆனா அந்த மருத்துவ வச்சு கண்கள்லயும் தேவன் என்ன பண்றாருங்க, தயவு கிடைக்க பண்ணி அந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. ஸோ அப்படி ஒருத்தர் தான் யாருன்னா இந்த மோசே. இவர் என்ன பண்றாங்க, பாதுகாக்கிறதுக்காக ஒரு பெட்டியில வச்சு தண்ணியில விட்டுறாங்க. அவரோட தாய் தான் விடுறாங்க. ஆனா இவர் எங்கேயே போய் வளர்றாருங்க, யாரு கொல்லணும்னு நினைச்சாரோ அவருடைய அரண்மனையிலே போய் வளர்றாரு. யாருங்க, மோசே. அதுவும் அவருடைய தாயே என்ன பண்றாங்க, இவங்களை பராமரிக்க. இந்த ஒரு காரியங்கள்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா. இப்போ மோசே வந்து அரண்மனையில வளர்றாரு, எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறாரு. இப்போ அங்க இருந்துதான் தேவன் யாரை அழைக்கிறாங்க அப்படின்னா மோசையை அழைச்சி 40 வருஷம் அவரை வனாந்தரத்துல அவரை வந்துட்டு உருவாக்கி இப்போ அவரை கூப்பிட்டு பேசுறாங்க. என்ன பண்ணாங்க, என்னுடைய ஜனத்தை நீ என்ன பண்ணு, மீட்டு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாருன்னா அவரை பார்வோன்கிட்ட அனுப்புறாரு இல்லைங்களா. இப்போ மோசே என்ன பண்றாருங்க, பார்வோன்கிட்ட போயிட்டு எங்களுடைய ஜனங்களை நீ என்ன பண்ணிடு, அனுப்பிடு, நாங்க போய் தேவனுக்கு ஆராதனை செய்யணும் அப்படின்னு கேட்கவும் உடனே பார்வோன் அனுப்பிடுவாருங்களா. உங்களை வச்சுதான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க போயிட்டா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும், இவ்வளோ தைரியம் வந்துச்சா உங்களுக்குன்ட்டு என்ன பண்ணிட்டாருன்னா இன்னும் வேலையை என்ன பண்ணாருங்க, அதிகமாக்கிட்டாரு. முன்னெல்லாம் அந்த செங்கல் சுடுறதுக்கு வைக்கோல்லாம் அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்றாருன்னா வைக்கோல்லாம் உங்களுக்கு
கொடுக்க முடியாது, நீங்களே வைக்கோலை ரெடி பண்ணு, நீயே செங்கல் இருக்கணும், நீயே சுடணும், நீயே எல்லாத்தையும் என்ன பண்ணணும் கட்டணும்னு இன்னும் வேலையை 2 மடங்கு அதிகமாக்கி அவங்களை இன்னும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் தேவன் என்ன பண்ணாருங்க, விட்டுட்டாருங்களா அப்படியே? இல்ல, மோசே திரும்பவும் போய் தேவன்கிட்ட சொல்ற இந்த ஒரு கான்வர்சேஷன்லாம் நமக்கு தெரியும். கடைசியா தேவன் என்ன பண்றாங்கன்னா 10 வாதைகளை எகிப்தின் மேல வர வச்சார். இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? வசனம் வாசிச்சலாம். அந்த ஒவ்வொன்று அந்த தவளை, பேனு, வண்டு, கால்நடை செத்து போறது, அப்புறம் கொப்பளம், கல்மழை, வெட்டுக்கிளி, காருருள், இப்படி எல்லாம் வருது. ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் போதும் பார்வோன் என்ன பண்ணுவாருன்னா மனஸ்தாப்படுவாரு. திரும்ப ஒரு மனக்கண் என்ன பண்ணுங்க கடினமாயிடும். மறுபடியும் வந்துட்டு அவங்கள விட மாட்டேன் அப்படிம்பாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு, கடைசியா அந்த ஒரு வாதம் என்னங்க, தலைச்சன் பிள்ளை சங்காரம். தலைச்சன் பிள்ளை சங்காரம் என்னங்க, எகிப்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினுடைய முதற் பிறந்த குழந்தைகள் எல்லாரும் என்ன ஆகுங்க, சங்காரமாகக்கூடிய அந்த ஒரு வாதை வரும்பொழுது இப்ப பார்வோன் என்ன பண்ணிட்டாருங்க, இப்போ தலைச்சன் பிள்ளை சங்காரம் போது சும்மா இல்ல, இப்போ அந்த பார்வோனுடைய அடுத்த சந்ததியே என்ன பண்ண முடியாதுங்க, வர முடியாத அளவுக்கு தன்னுடைய முதல் பேர் இருந்துட்டு அழிக்கப்படுது. இந்த ஒரு வாதையை பார்த்தவனே இப்ப பார்வோன் என்ன பண்ணிட்டாருங்க, இந்த நிமிஷமே நீங்க இருக்கக்கூட, உடனே என்ன பண்ணுங்க, கிளம்புங்க, நைட்டோட நைட்டா அவ்வளவு பேரையும் என்ன பண்ணிட்டாருங்க, அனுப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ எகிப்தில இருந்து இங்கேருந்து போனாங்க இல்லைங்களா, கானான் தேசத்துல இருந்து 50 பேரும் இப்போ என்ன பண்றாங்க, வெளியே வராங்க. யார் வழி நடத்திட்டு வர்றதுங்க, மோசே. தேவன் என்ன பண்றாருன்னா அவரை கொண்டு வழி நடத்தி வராங்க. உள்ள போகும்போது எவ்வளவு பேர் போனாங்க, எவ்வளவு பேரு, 70 பேர் கானான்ல இருந்து எகிப்துக்குள்ள போனாங்க. இப்ப வெளியே வரும்போது எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்க பலுகி பெருகி எவ்வளவு பேர் கிட்டத்தட்ட இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் பெருகி அங்கிருந்து என்ன பண்றாங்க, வெளியே வராங்க. வசனம் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டனா 6 லட்சம் புருஷர்கள் அப்படின்னு வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ 6 லட்சம் புருஷர்கள்னா மேரேஜ் ஆனவங்க. அப்போ 6 லட்சம் பேர்னா அவங்களோட மனைவி 6 லட்சம்னா 12 லட்சம். ஒருத்தவங்களுக்கு 2 பிள்ளைங்கன்னு கணக்கு வச்சா கூட அவங்க ஒரு 12 லட்சம், 24. இப்பதான் நம்ம அந்த 2 1 அப்பெல்லாம் எவ்வளவு பிள்ளைகள் இருந்து நமக்கு தெரியல. ஸோ அப்போ கல்யாணம் ஆகாதவங்க இருக்காங்க. இப்படி எல்லாரையும் சேர்த்தா ஏறக்குறைய ஒரு 40 லட்சம் பேர். யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பேரு அந்த எகிப்துல இருந்து இப்ப என்ன பண்றாங்க, கானான் தேசத்துக்கு திரும்பி வராங்க. மோசே கூப்பிட்டுட்டு வராருன்னு சொல்லி பாக்குறோம். இப்போ இந்த ஒரு வனாந்தர பிரயாணம் என்ன பண்ணுதுங்க அவங்களுக்கு அங்க தொடங்குதுன்னு பாக்குறோம். ஸோ தேவன் அவங்களை அப்படியே அந்த வனாந்தரத்துல விட்டுட்டாருங்களா? ஏன் அப்படின்னா அவருடைய ஜனங்கள் இவங்க, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட பண்ணின அந்த வாக்குத்தை நிறைவேற்றத்துக்காக கூட்டிட்டு வராங்க. இப்போ அவங்க வனாந்தரத்துல கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்றாருங்க, பகல் ஃபுல்லா அந்த வெயில் உஷ்ணத்துல அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு என்ன கொடுக்குறாருங்க, மேகஸ்தம்பத்தால அவங்கள பாதுகாக்கிறாரு. இரவுல பனி குளிர்ல அவங்கள பாதுகாக்கிறதுக்காக அக்னி ஸ்தம்பம். அப்ப தேவன் எந்த அளவுக்கு அவங்கள நேசிச்சு பாதுகாத்து, நம்ம வனாந்தரத்தெல்லாம் பார்த்தது இல்லை, ஆனா அப்ப இருந்த வனாந்தரம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. ஆனாலுமே தேவன் அவங்க மேல வைத்த அந்த அன்பு என்ன பண்றாங்கன்னா அவங்கள அந்த அளவுக்கு பாதுகாத்து, எல்லாத்துக்கும் மேல வசனம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா தன்னுடைய செட்டைகளின் மேல வச்சு அவர் என்ன பண்ணாருங்களா, சுமந்து வந்தாருன்னு வசனம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஜனங்களை நேசித்து இப்போ என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு மோசே மூலியமா ஒரு சில விஷயங்களை எங்க கற்றுக் கொடுக்குறாருங்க, சீனாய் மலையில என்ன பண்ணாருங்க, 10 கட்டளைகளை கொடுக்குறாரு இல்லைங்களா? கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்ககிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாசிக்கலாம், யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் என் வார்த்தை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பந்தராய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. ஸோ தேவன் சொல்றாங்க, இப்போ நீங்க என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள். நான் உங்களுக்கு சொல்ற எல்லா விஷயத்தையும் நீங்க சரியா செஞ்சுட்டீங்கன்னா நீங்க தான் யாரு, எனக்கு சொந்த சம்பத்து, பூமி எல்லாம் என்னுடையது அப்படின்னா நீங்க தான் என் சொத்து அப்படின்னு அவங்களுக்கு என்ன பண்றாருங்க, ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு. இதை கேட்டு இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க, நாங்க அப்படியே செய்வோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஏகமானதா சொன்னாங்க. ஆனா மோசே மலையை விட்டு இறங்கி வர்றதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, அதுக்குள்ள பொன் கண்டுகுட்டியை உருவாக்கி எங்களை வழி நடத்தி வந்தது இதுதான் எங்கள் தேவன் அப்படின்னு சொல்லி அங்கேயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு விக்கிரக வழிபாடு. ஸோ தேவன் அவங்கள என்ன பண்ணாங்கன்னா அங்கேயே வனாந்தரத்துல அவர் என்ன பண்ணாங்க, நிறைய சோதிச்சாங்க. தண்ணி வரல, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு நான்வெஜ் கிடைக்கல, இப்படி எல்லா முரட்டாட்டமும் பண்ணாங்க. ஆனாலும் தேவன் என்ன பண்ணாருங்க, அவங்கள பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தி கொண்டு வராரு. ஸோ அப்படியே வரும்போது ஒரு இடத்துல வந்துட்டு இப்போ தேவன் என்ன பண்றாங்கன்னா மோசே மூலியமா, நான் உனக்கு கொடுக்க போகிற அந்த பாலும் தேனும் மூடுகிற கானான் தேசத்தை போய் நீங்க என்ன பண்ணுங்க,
எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கோத்திரத்துக்கு ஒருத்தவங்களா 12 பேரை என்ன பண்றாருங்க செலக்ட் பண்ணி நீங்க போய் கானான வேவு பார்த்துட்டு வாங்க. வேவு பார்க்கறதுனா என்னங்க, அங்க போய் எப்படி இருக்கு அந்த தேசம், அங்க உள்ளவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. இப்போ மோசே என்ன பண்ணிட்டாருங்க 12 பேரை உளவு பார்க்கறது. சிஸ்டர் இன்னும் மட்டும் தெளிவா சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஸ்பைன்னு சொல்லுவோம். அப்போ இவங்க போய் நீங்க பார்த்துட்டு வாங்க, வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 12 பேரை என்ன பண்றாங்க கானானுக்குள்ள யாரு அனுப்புறாருன்னா மோசே அனுப்புறாரு. இப்போ 12 பேரும் போயிட்டு ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வந்து 10 பேர் ஒரு விஷயம் சொல்றாங்க, 2 பேர் ஒரு விஷயம் சொல்றாங்க. 10 பேர் என்ன சொன்னாங்க, 10 பேரு துர்ச்செய்தி சொன்னாங்க, 2 பேர் என்ன சொன்னாங்க நற்செய்தி. அது என்ன நற்செய்தி அப்படின்னா, அந்த 2 பேர் என்ன சொன்னாங்கன்னா, உண்மையாலுமே தேவன் கொடுக்குற அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் தான், ஆளும் தேனும் ஓடுகிற தேசம் தான். இது பாருங்க அங்கேருந்து கொண்டு வந்த திராட்சை கொலை, இது பாருங்க மாதுளை, இந்த அத்திப்பழம், இதெல்லாம் அங்க இருக்கு. நம்ம போய் ஈஸியா அவங்களை என்ன பண்ணிடலாம், பிடிச்சிடலாம். தேவன் நமக்கு அந்த தேசத்தை கொடுப்பாங்கன்றத விசுவாசிச்சாங்க. ஆனா 10 பேர் என்ன பண்ணலங்க, விசுவாசியாம என்ன பண்ணிட்டாங்க, நம்மளால அதை பிடிக்கவே முடியாது. அங்க உள்ளவரெல்லாம் ராட்சசர்கள், நம்ம அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளி போல இருக்கிறோம், நம்மள என்ன பண்ணிடுவாங்க, கொன்னுடுவாங்க. இதுக்காக எங்களை எகிப்துல இருந்து தேவன் கொண்டு வந்தாருன்னு உண்டு புரண்டு அழுவ ஆரம்பிச்சாங்க. இப்போ தேவன் என்ன பண்றாங்கன்னா, நான் சொன்னார் இல்லைங்களா, இவ்வளோ அற்புதங்களை செஞ்சு கூட்டு வந்தார். என்ன பண்ணாங்க, எகிப்துலேருந்து வரும்போது செங்கடலை பிளக்குறாரு, அதை பார்க்குறாங்க கண்ணால. அவங்களுக்கு காடை கேட்டாங்க கொடுக்குறாரு, மண்ணா கேட்டாங்க பசிக்கு கொடுத்தாரு, தண்ணி இல்லைன்னாங்க கண்மலை பிளந்து கொடுத்தாரு. எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க. கண்ணார பார்த்துட்டு விசுவாசத்தை என்ன பண்ணலைங்க, காட்டல. ஏன் அப்படின்னா தேவன் அந்த ஒரு விசுவாசத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட சந்ததி தான் என்னவா வர முடியும்னா, அந்த ஒரு வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணலா வர முடியும். இப்போ இவங்க என்ன பண்ணலைன்னா, அந்த 10 பேர் எப்படி இருக்காங்கன்னா மெஜாரிட்டி. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவாங்க, பெரும்பான்மையா இருக்கவங்க சொல்றதா என்ன பண்ணிடுவோம், நம்புவோம். இப்போ அவங்க மட்டும் விதி விலக்கா, இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, 10 பேர் சொன்னதை கேட்டு அப்படின்னா எங்களால முடியாது, நாங்க இப்பவே போறோம்னு சொல்லிட்டு அவங்கள மேற்கொள்றதுக்கு ஏறினாங்க. அப்பயும் மோசே சொல்றாரு, தேவன் கட்டளையிடாம நீங்க போவாதீங்கன்னு சொல்லும்போது அவங்க மீறி போனாங்க. அப்பவே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க இறந்து போயிட்டாங்கன்னு பாக்குறோம். அந்த 2 பேர் சொன்னாங்களா, யாருங்க அவங்க 2 பேர், யோசுவா காலேப். இந்த 2 பேர் தான் என்ன பண்ணாங்கன்னா அதை விசுவாசிச்சதுனால இப்போ தேவன் அங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க போய் எத்தனை நாள் அங்க வேவு பார்த்தாங்கன்னா 40 நாள் என்ன பண்ணாங்க, வேவு பார்த்தாங்க. இப்போ தேவன் சொல்லிட்டாங்க, நீங்க விசுவாசிக்கல, இவ்வளவு சொல்லி நீங்க கேட்கல அப்படின்னும் போது நீங்க வேவு பார்த்த அந்த 40 நாளுக்கு ஈக்குவலா 40 வருஷம் என்ன பண்ணுங்க, இந்த வனாந்தரத்தை சுற்றி திரிங்க. உங்கள ஒருத்தவங்க கூட நீங்க எங்க போக முடியாது, கானான் தேசத்துக்கு போக முடியாதுன்ட்டாரு. அதே மாதிரியே எகிப்துல இருந்து அந்த வந்தாங்க இல்லைங்களா, அவ்வளவு பேர்ல எத்தனை பேர் தான் கானானுக்குள்ள போனாங்க அப்படின்னா எத்தனை பேருங்க, 2 பேர். நான் சொல்றது எகிப்துல இருந்து வந்ததுல அந்த 40 லட்சம் பேர்ல ஏறக்கூடிய 2 பேர் தான் என்ன பண்ணாங்க, கானான் தேசத்துக்குள்ள போனாங்க. மீதி எல்லாருமே வனாந்தரத்துல அந்த 40 வருஷத்துல என்ன பண்ணிட்டாங்க, மறிச்சிட்டாங்க. வனாந்தரத்துல பிறந்து வளர்ந்த அந்த குழந்தைங்க தான் யாருங்க, அந்த சந்ததி தான் எங்க போச்சு அப்படின்னா கானான் தேசத்துக்கு உள்ள போச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப தேவன் வந்துட்டு தெளிவா இந்த ஒரு விஷயத்த சொல்லி அவங்க கீழ்ப்படியாதனால இந்த ஒரு தண்டனை பெற்றுக்கொள்ளாங்கன்னு பாக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் யோசுவா என்ன பண்றாருங்க, கானான் தேசத்துக்குள்ள வந்து தேசத்தை எல்லாத்தையும் என்ன பண்றாருங்க, பங்கிட்டு கொடுக்குறாரு. பங்கிட்டு கொடுத்துட்டு அவங்கள என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ அவங்கள வழி நடத்துறதுக்கு ஆள் வேணும் இல்லைங்களா. இப்போ யோசுவா வந்துட்டு தெளிவா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், தேசத்தை எல்லாத்தையும் தேவன் சொன்ன மாதிரி பங்கிட்டு கொடுத்துட்டேன். இப்போவாவது நீங்க என்ன பண்ணுங்க, தேவனுடைய வாக்கை உள்ளபடி கேட்டு அவருக்கு கீழ்ப்படிங்க. அப்படி இருந்தீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னா அவர் சொன்ன அந்த தண்டனையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசுவா என்ன பண்ண போறாருங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீங்க அதே மாதிரி இருங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாருன்னா தன்னுடைய அந்த ஒரு ஓட்டத்தை முடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள யார் வழி நடத்தினது அப்படின்னும் போது யாருங்க அவங்கள வழி நடத்தினா, நியாயாதிபதிகள், நியாயம் விசாரிக்கிறவர்கள் என்ன பண்றாங்க, அவங்கள வழி நடத்துறாங்க. அந்த வகையில முதலாவது நியாயம் விசாரித்த நியாயாதிபதி யாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை யாருங்க, யோசுவா. அவர் தான் என்ன பண்றாருன்னா முதல் நியாயாதிபதி, தேசத்தை பங்கிட்டு கொடுத்துட்டு அவங்கள நியாயம் விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய நியாயாதிபதிகள் வராங்க. அவங்களுடைய காலங்கள் மொத்தம் எத்தனை வருஷம் அப்படின்னு பாக்குறோம்னா கிட்டத்தட்ட 450 வருஷம். யாரு தான் அவங்களை வழி நடத்துறது அப்படின்னா நியாயாதிபதிகள் தான். ஒருத்தர் வழி நடத்துவாரு, அவர் பேச்சை கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வாங்க. திரும்ப தேவன் எதிர்க்கையில ஒப்பு கொடுப்பாங்க, மறுபடியும் தேவனை கூப்பிடுவாங்க, வேற ஒரு நியாயாதிபதி வருவாரு. இப்படியே எத்தனை வருஷங்கள் போகுது, 450 வருஷங்கள் போகுது. கடைசி நியாயாதிபதி யாருங்க,
கடைசி நியாயாதிபதி சொல்றேன் சிஸ்டர். சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் தான் யாருங்க? கடைசி நியாயாதிபதி. கடைசியா அவர் நியாயம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? மற்ற தேசங்களை பாக்குறாங்க, அங்கெல்லாம் யாரு இருக்கிறா? ராஜாக்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கும் ஒரு ராஜாக்கள் வேணும். வசனம் வாசிக்கலாம். நியாயாதிபதியில் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்நாட்களிலே இஸ்ரவேலின் ராஜா இல்லை, அவன் தான் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அந்நாட்களிலே இஸ்ரேலில் ராஜா இல்லை. இப்போ அவங்கவுங்க தன் தன் பார்வைக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ சாமுவேல்கிட்ட முறையிடுறாங்க, எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும். இப்போ தேவன் தெளிவா சொல்லிட்டாரு, அவரு தான் அவருடைய ராஜா, சொந்த சம்பத்து நீங்க தான், என் வாக்க உள்ளபடி கேட்டா நான் உங்களை என்ன பண்ணுவேன்? பாதுகாப்பா வழிநடத்துன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு தேவனுடைய வழிநடத்தலாம், எங்களுக்கு யார் வேணும்? ராஜா வேணும் போது சாமுவேல் ரொம்ப துக்கத்தோட வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனம். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தையை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்போது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை அழாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். இப்போ சாமுவேலோட்ட சொன்னோடனே இப்போ சாமுவேலோட பார்வைக்கு அது எப்படி இருக்குங்க? தகாததாய் காணப்பட்டது. ஏன் அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு ராஜாக்களை ஏற்படுத்தினா ராஜாக்கள் இவங்களை என்ன பண்ணுவாங்க? ஆளுகை செய்வாங்க. இவங்களோட பிள்ளைகளை அவங்கள ஆர்மியில சேர்த்துக்கிறதுக்கு முடியும், அவங்களுடைய சொத்துக்களை அவங்களுடைய வரி பணம் அப்படி கேட்டு அவங்கள அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போக முடியும் அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா, ராஜாக்கள் வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவங்க ஒன்ன தள்ளல, யாரை தள்ளிட்டாங்க? நான் அவங்கள ஆளுகை செய்யாதபடிக்கு அவங்க யாரை தள்ளுறாங்க? என்னதான் தள்ளுறாங்க அப்படின்றத தேவன் அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நீ என்ன பண்ணு, செஞ்சிரு, அவங்க ஒன்ன தள்ளல அப்படின்றத தேவன் அந்த இடத்துல தெளிவா சொல்றாங்கன்னு பாக்குறோம். அப்புறம் நியாயாதிபதிகள் காலம் 450 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இஸ்ரேல்ல முதல் யாரு வராங்க? முதல் ராஜா ஒருத்தர் வராரு. யாருங்க அவர்? சவுல் ராஜா. சவுல் ராஜாக்கு அப்புறம் யாரு வந்தாருங்க? தாவீது. தாவீதுக்கு அப்புறம் அவருடைய மகன் சாலமோன். ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த இஸ்ரேல், அதாவது அந்த 12 கோத்திரம் இருக்கு இல்லைங்களா, ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களையும் 40 வருஷம் ஆட்சி செய்தவங்க யாரு அப்படின்னா சவுல், தாவீது, சாலமோன். இப்ப சாலமோனுடைய ராஜ்ய பாரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுங்க? இந்த ஒட்டுமொத்த 12 கோத்திரத்தையும் ஆட்சி செய்தது இப்ப என்ன ஆகுதுன்னா 2ஆ உடையுது. ஏன் அப்படின்றது நமக்கு தெரியும். சாலமோன் அவர் என்ன பண்ணலைங்க, அவர் எடுத்த டிசிஷன் சரியா எடுக்காததுனால, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு கேட்டுட்டு தவறா முடிவு எடுத்ததுனால இப்போ 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும் என்ன ஆகுதுங்க, பிரியுது. 10 கோத்திரம் சமாரியாவை தலைமையிடமாக கொண்டு யார் அதுக்கு ராஜாவா ஆகிறாரு? யெரொபெயாம் அப்படின்ற ஒரு யாருன்னா, இவரும் சாலமோன்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு படைத்தளபதி தான், அவரோட ஊழியக்காரன் தான். அவரை அங்க ராஜாவா ஆகிறாரு. 2 கோத்திரம் எருசலேமை தலையிடமாக கொண்டு எங்க வருது அப்படின்னா அங்க ராஜ்யபாரம். அதுக்கு யாருங்க ராஜா? ரெகோபயாம்ன்ற ஒரு சாலமோனுடைய பையன். இப்படி என்ன ஆச்சுன்னா 10 கோத்திரம் 2 கோத்திரம் தனித்தனியா பிரிஞ்சு அவங்கவுங்க இந்த ஒரு ஆளுகைக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப வரைக்குமே இஸ்ரேல் ஜனங்கள் எப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னா, தேவனுக்கு உண்மையா இன்னும் கீழ்ப்படியில, அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குறோம். ஸோ இந்த ஒரு ராஜாக்களுடைய காலம் எத்தனை வருஷம் அப்படின்னா 517 வருடங்கள். இந்த வருடங்கள் காலக்கணக்கு எல்லாத்தையுமே நம்ம கடைசியா காலக்கணக்குன்னு ஒரு சப்ஜெக்ட்ல பார்க்க போறோம். இப்போ இதனுடைய அறிமுகம் தான் இது. இப்போ 517 வருடங்கள் ராஜாக்கள் யார ஆட்சி செய்யறாங்க? ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களையும் 10 கோத்திரம் தனியா ஆட்சிக்கு செஞ்சுட்டு இருக்காங்க, 2 கோத்திரம் தனியா நடந்துட்டு இருக்குன்னு பாக்குறோம். இப்போ இந்த 10 கோத்திரத்தை விட இந்த 2 கோத்திரம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருந்தாங்க? கீழ்படுகிறவங்களா, ஓரளவுக்கு தேவனுக்கு பிரியமா செய்யறவங்களா. அங்க வந்த ராஜாக்கள் லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு உண்மையாலுமே கீழ்ப்படிந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த 10 கோத்திரம் என்ன ஆச்சு அப்படின்னா, தேவனுக்கு முழுமையா கீழ்ப்படியாம விக்கிரக வழிபாட்டுக்குள்ளேயும் ரொம்ப தகாத காரியங்களையும் செஞ்சு தேவனுக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்ததுனால இப்போ தேவனை என்ன பண்ணிட்டாருன்னா, முழுசா அவங்களை தன்னுடைய எதிரி கையில ஒப்பு கொடுக்குறாரு. இந்த 10 கோத்திரத்தை அசிரிய ராஜா சல்மனசார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா என்ன பண்றாருங்க, படையெடுத்து ஒட்டுமொத்த அந்த 10 கோத்திரத்தையும் என்ன பண்ணிடுறாருன்னா சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறாங்க.
இந்த 10 கோத்திரம் சிறைப்பிடிச்சிட்டு போய் ஒட்டுமொத்த அந்த புறஜாதிகளோட கலந்து தேவனுடைய ஜனங்களாவே இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். இந்த மீதமுள்ள 2 கோத்திரம் பென்யமீனும் யூதா கோத்திரம் இருக்கு இல்லைங்களா, இவங்க ஓரளவுக்கு தேவனுக்கு நல்ல காரியங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் இவங்களுமே என்ன பண்ணலைங்க, முழுசா தேவனுக்கு கீழ்ப்படியாம போனதுனால இப்ப இவங்களையும் தேவன் யாருடைய கையில ஒப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் இவர் என்ன பண்றாருங்க, இவரு படையெடுத்து வந்து ஒட்டுமொத்த அந்த 2 கோத்திரத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, சிறை பிடிச்சிட்டு போயிடுறாரு. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு விஷயம் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கு. தேவன் இவங்களை அழைத்து இவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து இவங்களை பராமரித்து வழிநடத்தி வந்தாலும் இவங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணலைங்க, கீழ்ப்படியில, அவருடைய விசுவாசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த 2 கோத்திரத்தையும் பாபிலோன் ராஜா சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டு இப்போ சாலமோன் கட்டின அந்த ஒரு தேவாலயத்தை என்ன பண்ணிட்டாருங்க, ஃபுல்லா தீக்கரையாக்கிறாரு. அவர் கட்டின ஆலயம் எப்படி இருந்ததுங்க, ஃபுல்லா வெறும் பொண்ணுனால என்ன பண்ணாருங்க கட்டினாரு. இந்த நேபுகாத் நேச்சார் எல்லாத்தையும் உருக்கி அந்த பொண்ணெல்லாம் அந்த பொண்ணு எல்லா காரியங்களையும் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாருங்க, தேசத்தை பாழாக்கிட்டு இவங்களை எல்லாரையும் எங்க சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாருங்க, பாபிலோனுக்கு சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாரு. இப்ப எல்லாரும் எங்க போயிட்டாங்க, பாபிலோன்ல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போறோம். ஏறக்குறைய 70 வருஷம் அவங்க எங்க இருந்தாங்க, அடிமைகளா பாபிலோன்ல இருந்த வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26. இஸ்ரவேலை ஆள்கிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வருங்காலத்தில் உன் நாள் வந்தது. பாவியை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன் போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு 70 வருஷம் இவங்க எங்க அடிமையா இருக்காங்க அப்படின்னா பாபிலோன்ல அடிமையா இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தேவன் இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் வழிநடத்தி வந்த அந்த ராஜாக்கள், கடைசி ராஜா யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாருங்க, சிதேக்கியா அப்படின்ற ஒரு ராஜா. இப்ப இவங்களுடைய ராஜ்யம் தான் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா தேவனுக்கு பிரியம் இல்லாம நடந்திருக்கு. இப்ப தேவன் தெளிவா சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த ஒரு ராஜாங்கம் வேணாம் அப்படின்ட்டு. இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்துருச்சு. பாகையை நீ என்ன பண்ணு, கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு அப்படின்னா உன்னுடைய ராஜ்யம் இனிமேல் என்ன பண்ணது இருக்காது. உன் கிரீடத்தை நீ எடுத்து போட்டு, நான் தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு 21, 27 வாசிங்க இசைக்கு. உரிமைக்காரரானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரனவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும். இதுக்கப்புறம் உன்னுடைய ராஜ்யம் என்ன பண்ணாது இருக்காது. நீங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருப்பீங்க. உங்களுடைய உரிமைக்காரனவர் யாருங்க, அவரு வரும் மட்டும் அது அப்படிதான் இருக்கும். அவருக்கு தான் அதை என்ன பண்ண போறேன், அடுத்து அந்த உண்மையான ராஜா ஒருத்தர் வர போறாரு, அவருக்கு அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். அது வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு இப்போ தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா தெளிவா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அப்போ அவங்க மொத்தமா அவங்க அந்த கானான் தேசத்துல ரம்மியமா அவங்க அனுபவிச்ச அந்த நாட்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ எங்க போய் அடிமையா இருக்கிறாங்க அப்படின்னா வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகவும் 36, 21. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களே ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. 70 வருஷம் என்ன ஆகுதுன்னா இவங்க அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அந்த தேசம் வந்துட்டு பாழாய் கிடந்தது. ஸோ அதுக்கப்புறம் நெகேமியா, இஸ்ரா இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த அலங்கத்தை கட்டுறது, அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். என்ன ஒரு விஷயம்னா, இது வரைக்கும் அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த ஒரு சுதந்திரம், தேவனுடைய ஆளுகை எல்லாமே என்ன ஆயிடுச்சுங்க, இப்போ போயிட்டு இப்போ அவங்க ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, ஏன் இவ்வளவு விஷயத்த பார்த்துட்டு இருக்கோங்க, யாரை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தோங்க, இந்த ஒரு வானத்து நட்சத்திரங்கள். இந்த ஒரு சந்ததி யாருக்குள்ளேருந்து வரும்னு சொன்னாருங்க தேவன், ஆபிரகாமுடைய சந்ததி. இவ்வளவு நேரம் எதை தான் பார்த்துட்டு இருக்கோம்னா ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தவங்க தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க, பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முழுமையா அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டாங்க. இப்போ இவங்களை மீட்டெடுக்கணும்னா உரிமைக்காரரானவர் வரணும். அவர் வந்து தான் இவங்களை மீட்டெடுத்து திரும்ப இவங்களை என்ன பண்ணணும், வானத்து நட்சத்திரத்துக்கு உரியவங்களா என்ன பண்ணணுங்க, இவங்களை மாற்றணும். இப்பதான் தேவன் என்ன பண்றாருங்க, பரலோகத்துல ஒரு சத்தம், நமது காரியமாய் யார் போவா அப்படின்னு கேட்கும்போது இப்ப யாரு சொல்றாருங்க, வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் தமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். சோ யாரை அனுப்புவேன் அப்படின்னு தேவன் கேட்கும்போது இப்ப யாருங்க பதில் சொல்றா? யார் சொன்னதுங்க இது? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் அப்படின்னு. உரிமைக்காரரானவர், அந்த உண்மையான ராஜா யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்ன அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்ப இவங்க எங்க போயிட்டாங்கன்னா அடிமையில இருக்கிறாங்க. இவங்களை மீட்டு எடுத்து என்ன பண்ணணுங்க? அவங்கள அந்த ஒரு வானத்து நட்சத்திரத்துக்கு தகுதியா ஆக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு உயிர் கொடுக்கணும்னா என்ன பண்ணணுங்க? ராஜா வரணும். அப்போ தேவன் கேட்கும் பொழுது நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் சொல்றாங்க. இப்போ அதே மாதிரியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க? இந்த பூமிக்கு மனுஷனா பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் இருக்கிறது போல இவர் என்ன பண்ணாருங்க? அந்த ஒரு தன்னுடைய மேலான அந்த ஒரு எல்லா அதிகாரத்தையும் மேன்மையும் விட்டுட்டு என்ன பண்றாருங்க? மாம்சத்துல கன்னி வயிற்றுல வந்துட்டு பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அவரோட பிறப்பே வந்துட்டு எந்த அளவுக்கு எளிமை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ எங்க பிறந்தாருங்க அவரு? மாட்டுத்தொழுவம்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ அந்த சிட்டியில வந்து இப்போ நம்மலாம் பைக் பார்க் பண்றதுக்கு அந்த ஒரு பில்டிங் முன்னாடி இடம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போல்லாம் என்ன வச்சிருப்பாங்க? கால்நடைகளை தான் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வாகனங்கள் இருந்திருக்கும், மாட்டு வண்டி மாதிரி இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த மாட்டு வண்டியெல்லாம் நிப்பாட்டுறதுக்கான பார்க்கிங் பிளேஸ் தான் அந்த இடத்துல மாடுகள்லாம் கட்டியிருக்கோம். அந்த ஒரு தொழுவம் இருக்கிற இடத்துல தான் இப்போ போகும்போது தான் அந்த இடத்துல அவங்களுக்கு மரியாதை பெயின் வந்து என்ன வச்சுங்க குழந்தை பிறக்குது. ஸோ முதல்ல அந்த ஒரு பரிபூர்ணமான அந்த ஒரு மனுஷன் என்ன பண்றாங்கன்னா அந்த மாட்டு தொழுவத்துக்குள்ள அவருடைய அந்த சுவாசிக்கிற முதல் காற்றே எப்படிப்பட்டதா இருக்குங்க? ரொம்ப வந்துட்டு எப்படிப்பட்ட இடம் நமக்கு தெரியும். என்ன வெளிப்படுத்தினா எந்த அளவுக்கு அவர் தன்னுடைய தாழ்மை அந்த இடத்துலயே காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அப்படியே பிறந்து அவர் வளர்றாரு. 10 வயசுல எங்க போறாருங்க? திரும்ப ஆலயத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் அவரை பத்தின ரெக்கார்டு நமக்கு இல்லை. 30 வயசுல அதுக்கப்புறம் தான் அவரை பத்தி என்ன பண்ணிருக்கு நமக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்ன பண்றாருங்க? 30 வயசுல தன்னுடைய ஊழியத்தை செய்யறதுக்காக என்ன பண்றாருங்க? ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. எங்க அப்படின்னா அங்கேயுமே எப்படிதான் தன்னுடைய தாழ்மையை காட்டுறாருன்னா, பாவிகள் எல்லாரும் என்ன பண்றாங்க? வரிசையா நிற்கும் போது இவர் எங்க போய் நிக்கிறாருன்னா அந்த ஒரு வரிசையில நிக்கிறாரு. இப்ப யோவான் ஸ்நானகன் கேட்கிறாரு, நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்க நீங்க எனக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருங்க? இப்போக்கி இடம் கொடு, எல்லா நீதியும் நிறைவேற்றுவது ஏற்றதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. யோவான் ஞானஸ்தானம் எடுத்து கொடுத்த உடனே வானத்திலேருந்து என்ன பண்ணுங்க? ஒரு சத்தம் வாசிக்கலாம். மத்தேயு 3:17. அங்கேயும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரை பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. ஸோ தேவன் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு ஊழியத்துக்கு அவர் ஆயத்தமா வந்திருக்கிறத அங்கீகரிக்கிற வண்ணமா என்ன பண்றாருங்க? வானத்திலிருந்து அந்த ஒரு சத்தம், இவர் தான் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். ஸோ அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய ஊழியத்தை 30 வயதுல தொடங்குறாரு. ஸோ தொடங்கி என்ன பண்றாருன்னா வந்த உடனே அவர் முதலாவது சொன்ன விஷயம் என்னன்னா வாசிக்கலாம். மத்தேயு 4:17. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஸோ பேப்டிசம் எடுத்து வந்து அவருடைய ஊழியத்தை தொடங்கின முதல்ல என்ன சொல்றாருங்க? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இப்போ வந்து என்ன பண்றாருங்க? என்ன ஆயத்தமா இருக்குன்னு சொல்றாருங்க? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு அப்படின்னா இவ்வளவு நேரம் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா அந்த வானத்து நட்சத்திரம். இப்போ அதை எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு வானத்து நட்சத்திரம், கடற்கரை, இந்த ஒரு ஆசீர்வாதம் அப்படின்றது, வானத்து நட்சத்திரம் அப்படின்றது என்னன்னா வானத்திற்குரிய அரசாட்சி. அதுதான் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் என்ன இருக்கு? சமீபித்து இருக்கிறது. நீங்க என்ன பண்ணுங்க? மனம் திரும்புங்கள். அப்பதான் அந்த வானத்து நட்சத்திரம் போன்ற அந்த ஒரு அரசாட்சியில நீங்க என்ன பண்ண முடியும்? பங்கு பெற முடியும். என்னோட கூட சேர்ந்து நீங்க என்ன பண்ண முடியும்? ஆளுகை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க ஓபன் பண்றாரு. அப்ப வானத்து நட்சத்திரம் அப்படின்றது என்ன ஒரு விஷயம்னா பரத்திற்குரிய ஒரு அரசாட்சி. அது வானத்திற்குரிய ஒரு அரசாட்சி அப்படின்னு பாக்குறோம். கடற்கரை மணல் அப்படின்னும் போது அது பூமிக்குரிய அரசாட்சி. இந்த ஒரு 2 வகுப்பாரும் வந்தாதான் என்ன பண்ண முடியுங்க? ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் இவங்கள வச்சு ஆசீர்வதிக்க முடியும். இப்ப இயேசு கிறிஸ்து எங்க இவங்களை கூப்பிடுறாருங்க? இந்த வானத்து நட்சத்திரம் போன்ற வகுப்பாரா, பரலோகத்திலிருந்து அவரோடு கூட சேர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வகுப்பாரா வரணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்றாருங்க? மனம் திரும்புங்கள். யார் மத்தியில பேசுறாருங்க? இஸ்ரேல் ஜனங்கள். ஏன் அப்படின்னா இந்த ஒரு வானத்து நட்சத்திரமா, இந்த ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவங்களா முதலாவது யாருக்கு தான் வாய்ப்பு அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான். ஏன்னா வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் யாருங்க? அவங்க தான். தேவனுடைய சொந்த சம்பத்து அவங்க தான். ஆராதனை அவங்களுக்கு தான்.
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதும் யாருக்கு தாங்க? அந்த சந்ததிக்கு தான். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துமே வந்து என்னதான் பண்றாங்க? மனம் திரும்புங்கள், உங்களுக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, உங்களை கொண்டுதான் என்ன பண்ண போறாருங்க? தேவன் ஆசீர்வதிக்க போறாருன்னு சொல்றாரு. சரி, என்ன சொல்றாங்கன்னா வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போது இயேசு தம் சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சோ என்ன பண்ணா நீங்க அந்த வானத்து நட்சத்திரத்துக்குரிய அரசாட்சிக்கு தகுதியாக முடியும், அந்த ஒரு வகுப்பாரா அந்த ஆசீர்வாதத்துக்குரியவர்களா மாற முடியும் அப்படின்னா என்ன பண்ண சொல்றாருங்க? என்னை பின்பற்றணும்னா அவங்க என்ன பண்ணணும்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை யார் செய்றீங்களோ, நான் எப்படி நடக்கணும், என் பாதையை யார் சரியா பின்பற்றுறீங்களோ அவங்க வந்துட்டு என்ன பண்ண முடியும்? என்னோடு கூட சேர்ந்து அந்த ஒரு பரத்துக்குரிய அரசாட்சியில நீங்க மகிமை அடைய முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. சோ அப்படி சொல்லும் போதுதான் அவரோட அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன ஒரு விஷயத்தை அவர்கிட்ட கேட்கிறாருன்னா வாசிக்கலாம். அப்போது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்தீர்க்கிறவர்களாகவும் 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்னும் தெளிவா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்றாருங்க? ஆண்டவரே, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணோம்? உங்க பின்னாடி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது இப்போ சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மறுஜென்ம காலத்திலே அப்படின்னும் போது அதுதான் என்னங்க? அடுத்த அந்த ஒரு அரசாட்சியில உங்களுக்கு என்ன பண்ண போறேன்? அவங்களுக்கு சிங்காசனத்தின் மேல, தன்னுடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் விற்று இருக்கும் போது என்னை பின்பற்ற நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை, அந்த ஒரு மேன்மை என்ன பண்றாங்க தன்னுடைய சீஷர்களுக்கு? நீங்க எல்லாத்தையும் விட்டு வந்தது சரிதான், நீங்க என்னை பின்பற்றி வந்தீங்கன்னா இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க என்ன பண்ண முடியும்? போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தெளிவா புரிஞ்சுக்கலாம், இந்த வானத்து நட்சத்திரமா மாறக்கூடிய வகுப்பாரா யாரதான் தேவன் முதலாவது சூஸ் பண்றாருங்க? இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க மத்தியில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அவங்களுக்கு தான் இந்த ஒரு அழைப்பு முதலாவது என்ன பண்ணுதுங்க? கொடுக்கப்படுது. அதே தான் இன்னொரு இடத்துல சொல்லும்போது கூட நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுறாங்க. வாசிக்கலாம். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியா பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு போங்கள். என்ன ஒரு விஷயத்தை எங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா, நீங்க எங்க போகாதீங்க? புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியார் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டார் இடத்துக்கு போங்கள். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துமே எங்க தான் போக சொல்றாருங்க? ஃபர்ஸ்ட் அவங்க புறஜாதினா யாருங்க? ஆபிரகாமின் சந்ததியத்தவர இஸ்ரேல் ஜனத்தவர மீதி உள்ளவங்களாம் யாரு அப்படின்னா புறஜாதி. ஸோ இந்த ஒரு அழைப்பு முதலாவது யாருக்கு தான் அப்படின்னா உங்களுக்கு தான். அதை நீங்க என்ன பண்ணுங்க? போய் கரெக்டா யாருக்கு சொல்லணும்னா, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டார் இடத்துக்கு போங்கள். அங்க போய் என்ன பண்ணுங்க? இந்த ஒரு சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவருமே அனுப்புறாரு. ஆனா அப்ப இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் இதெல்லாம் கேட்டாங்களா? அவங்க மத்தியில அநேக அற்புதங்களை யாருங்க பண்ணா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ணாரு. ஆனா அவங்க அதை என்ன பண்ணலைங்க? ஏற்றுக்கொள்ளல, விசுவாசிக்கல. இவ்வளவு பண்ணியும் என்னதான் பண்ணாங்க? அவருக்கு என்னென்ன பேர்லாம் வச்சாங்க? போஜன பிரியன், பெயல்செபுல் அப்படிலாம் சொல்லி அவர் என்ன பண்ணாங்க? இழிவா பேசினாங்க. மதுபான பிரியன், இப்படி எதையுமே விசுவாசியாம அந்த ஒரு கீழ்ப்படிதலை காட்டாம நம்பாம என்ன பண்ணாங்கன்னா, அவரை வந்து நீங்க பிசாசுகளின் தலைவனான் வந்திருக்கீங்க, அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க? பிசாசுகளை துரத்துறீங்க அப்படின்னாங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருங்க? யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். தெளிவா சொல்றாரு, நீங்க தான் யாரால உண்டாயிருக்கீங்க? பிசாசானவனால், உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். அவன் எப்படி இருக்கானோ ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லைன்னும் போது, ஸோ நீங்க தான் அப்படி என்ன பண்றீங்க? சத்தியத்துக்கு செவி கொடுக்கல, சத்தியத்தை கேட்கல, விசுவாசிக்கல அப்படின்னு சொல்லி அவங்கள கடிந்து கொள்றாருன்னு பாக்குறோம். என்ன ஒரு விஷயத்த அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த ஒரு ஆசீர்வாதம், அந்த ஒரு வாக்கு தத்தத்தை அவங்க விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும்னு. ஆனா அவங்க என்ன பண்ணலைங்க? விசுவாசிக்கல, கீழ்ப்படியல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய பாதையில போயிட்டு இருக்கும்போது
ஒரு ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, புறஜாதி ஸ்திரீ என்ன பண்றாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து என்ன சொல்றாங்க, என்னுடைய மகள் வந்து ரொம்ப பிசாசு பிடித்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய மகளை வந்து காப்பாற்றுங்க, உதவி செய்யுங்கன்னும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீ பார்த்து என்ன சொல்லுவாருங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறதா. ஸோ இங்கேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க, முதலாவது பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், அப்புறம் தான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு அப்படின்னும் போது தெளிவா விஷயத்த சொல்றாரு. இந்த ஒரு ஆசீர்வாதம் யாருக்கு தான் அப்படின்னா அவங்களுக்கு தான், இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான், அவங்க தான் பிள்ளைகள், அவங்களுக்கு தான் எல்லாமே. அப்படின்னா இந்த இடத்துல ஆண்டவர் வந்து மற்றவங்களை வந்துட்டு இழிவா பேசுறாருன்னா அப்படி நம்ம புரிஞ்சுக்க கூடாது. அந்த ஒரு நாய்க்குட்டின்னும் போது என்னன்னா அபூர்ணத்துல அந்த பாவத்துல இருக்கிறவங்க அதை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த ஸ்திரீ பேசின விஷயம் தான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ஆண்டவரே நீங்க சொல்றது என்ன சரிதான், பிள்ளைகள் வந்துட்டு சாப்பிடும் தான், அப்படி சாப்பிடும் போது மேஜையிலேருந்து சிந்தும்ல, அந்த பருக்கையை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த விஷயத்தை கேட்கும்போது. சொந்த ஜனங்களை தேடி வந்தாரு, சொந்த ஜனங்கள்ட்ட உங்களுக்கு தான் ஆசீர்வாதம், மனம் திரும்புங்கன்னு சொல்றாரு. அவங்க என்ன பண்ணல, விசுவாசிக்கல, கீழ்ப்படியில, மாறா அவர் என்ன சொன்னாங்க, இழிவா பேசினாங்க. ஒரு புறஜாதி ஸ்திரீ அவங்க என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் விசுவாசத்தை காட்டாங்க. அந்த ஒரு கீழ்ப்படியில எப்படி காமிச்சிட்டாங்க பாருங்க. அவங்கள நாய்க்குட்டின்னு சொல்லியும் அவங்களை என்ன பண்ணலாம், அதை பெருசா எடுத்துக்கல. அப்படியாவது எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னும் போது எங்க விசுவாசத்தை கேட்டவுடனே அவரால் என்ன பண்ண முடியும்னா, அவரால் அதை எந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்காத ஒரு விசுவாசத்தை இவங்க காட்டிட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஸோ இது மட்டுமா அப்படின்னா இன்னொருத்தர் கூட அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, வாசிக்கலாம் மத்திய 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு இதை கேட்டு எதை கேட்டார் அப்படின்னா, இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா, 100க்கு அதிபதி இவரும் ஒரு புறஜாதி. இவர் என்ன பண்றாருன்னா, இவருடைய ஊழியக்காரன் வந்துட்டு சுகவீனமா இருக்காரு. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஊழியக்காரனை வந்துட்டு சுகப்படுத்தணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த 100க்கு அதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க என் வீட்டுக்குலாம் வர்றதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதியே இல்லை ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்குலாம் வரலாம் வேணாம், ஒரே வார்த்தை மட்டும் என்ன பண்ணுங்க சொல்லுங்க, அவன் அங்க சுகமாயிடுவான் போது இந்த ஒரு விஷயத்தை கேட்டவனே நான் இஸ்ரேலுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட என்ன பண்ணல விசுவாசத்தை பார்க்கலையே, பின்னாடி திரும்பி பார்க்கறாரு, திரும்பி பார்த்துட்டு சொல்றாரு, நான் இஸ்ரேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்கலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த ரெண்டு விஷயங்களும் அவரை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னா, அவங்க காட்டாத அந்த ஒரு விசுவாசத்தை, அந்த ஒரு கீழ்ப்படிதலை யார் காமிச்சிட்டாங்க, இப்போ புறஜாதிகள், ஆபிரகாமின் சந்ததியா இல்லாத மற்ற புறஜாதிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு விசுவாசத்தை கேட்கவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எவ்வளவோ சொல்லி பார்த்தார், அவர் மரிக்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்காக எவ்வளவோ வந்துட்டு விஷயங்களை தேவன்கிட்ட ஏறெடுத்தாங்க, பண்ணாங்க. பட் கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்ற மாதிரி இல்லைங்க, மனம் திரும்பல. கடைசியா என்ன பண்ணாங்கன்னா அவரை கல்ல எரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் சிலுவையிலேயே ஆரையும் சொல்லி என்ன பண்ணாங்க, சிலுவையில அரைஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா அவர் மரிக்க போறதுக்கு முன்னாடி கூட கடைசியா எருசலேமை பார்த்து என்ன பண்றாருங்க, அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறார். அவர் மரிக்க போறாரு, ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்றாருங்க, எருசலேமை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். ஏன்னா அவங்களுக்காக தான் அவர் வந்தார், சொந்த ஜனங்களுக்காக தான் வந்தார். அவங்கள உரிமைக்காரன் அவர் தான் ராஜா. நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, உரிமைக்காரன் வரும் மட்டும் உங்களுக்கு ராஜா இல்ல, அவர் தான் ராஜா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அவர் வந்து அவரை ஏத்துக்கல, போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்றாருன்னா, மத்திய 23ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களையும் கல்லெறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாம போயிட்டு இதோ உங்கள் மீது உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். எருசலேமை பார்த்து இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிவுகளே. எவ்வளோ பேரை கொண்டாங்க, எவ்வளோ தீர்க்கதரிசிகளை பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனை அனுப்பிச்சாங்க. அவருடைய வாக்கு தத்துவங்களுக்கு நீங்க தான் சொந்தக்காரங்க, நீங்க தான் அந்த ஒரு சந்ததின்னு சொல்லும் போது என்ன பண்ணாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளல, அவங்கள கல்லெறிஞ்சாங்க. ஆனா தேவன் எப்படி இருந்தாங்களா, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உங்களை எவ்வளவோ வந்துட்டு அரவணைச்சு பாதுகாத்து உங்களை வழி நடத்தலாம்னு யோசிச்சேன். ஆனா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, மனது இல்லாமல் போயிடுச்சுன்னு கடைசியா அந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா அவருடைய ஓட்டத்தை முடிக்கிறாங்க. ஸோ அப்போஸ்தலர்களுமே அதான் என்ன பண்றாங்க, இந்த ஒரு விஷயத்த அதுக்கப்புறம் வந்து செய்யறாங்கன்னு பாக்குறோம்.
ஸோ அதே மாதிரியே எருசலேம் பாழாக்கி விடப்பட்டுச்சு. எப்பங்க? கிபி 70 தீத்துராயன் சொல்ற ஒரு ராஜாவால எருசலேம் முற்றிலுமா என்ன பண்ணுச்சுங்க? தீக்கரையாகி எல்லாரும் சிதறடிக்கப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னது மாதிரியே அவங்க வீடு என்ன ஆச்சுன்னா பாழாக்கி விடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதைதான் அப்போஸ்தலர்களையும் கூட சொல்லும்போது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 மற்றும் 41. அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசாரிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். ஸோ அப்போஸ்தலர் சொல்லும்போது அசட்டைக்காரரே யாருங்க? இஸ்ரேல் ஜனங்களே. எவ்வளோ சொல்லி நீங்க என்ன பண்ணல, அதை கேட்கல, அசட்டை பண்றீங்க. பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீங்க. அதுதானே பண்ணாங்க அவங்க. நேரடியா வந்து பண்ணாரு, அதையும் விசுவாசிக்கல அவங்க. அப்படின்னும் போது இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ஆனா நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுக்கு ஆபத்து நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு தான் அந்த ஒரு வசனம் வாக்குத்தத்தம் அப்படின்றதையும் இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போயிட்டாரு. அதுக்கப்புறம் யாருங்க இந்த ஒரு சுவிசேஷத்தை ஊழியத்தை செய்றா? அப்போஸ்தலர்கள் எடுக்கிறாங்க. இப்போ அவங்க தான் என்ன பண்றாங்க? திரும்பவும் எங்க போறாங்க? முன்னாடியே சொல்லிட்டாரு இல்லைங்களா, நீங்கள் புறஜாதியார் இடத்திலும் சமாரியர் பட்டணங்களுக்கும் போகாமல் எங்க போங்க? காணாமல் போன இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் போய் என்ன பண்ணுங்க? இந்த ஒரு சுவிசேஷத்தை சொல்லுங்க. அவங்க தான் இந்த ஒரு வானத்து நட்சத்திரத்துக்கு ஆசீர்வாதத்துக்குரியவங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அப்போஸ்தலர் போய் என்ன சொல்றாங்க? சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு தான் என்ன பண்ணிருக்கு? அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்றத தெளிவா சொல்லியும் அவங்க என்ன பண்ணலைங்க? ஏற்றுக்கொள்ளல. ஆனா இவங்க சொல்லும்பொழுது புறஜாதியார் பக்கத்துல இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கேட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் இருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். இப்போ அப்போஸ்தலர்கள் போயிட்டு திரும்ப யூதருடைய ஜெப ஆலயங்கள்ல எல்லாருக்கும் போய் சுவிசேஷத்தை சொல்றாங்க. இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு தான், நீங்க தான் ஆபிரகாமின் சந்ததி, உங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம், எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல. ஆனா வெளியில இருந்த புறஜாதிகள் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்க? இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அந்த கானானிய ஸ்திரீயும் அந்த ஒரு 100க்கு அதிபதியும் விசுவாசத்தை காமிச்சது போல, இப்போ சீஷர்கள் ஊழியம் பண்ணும் போதும் இதே ஒரு விசுவாசத்தை யார் காட்டுறாங்க? புறஜாதிகள் காட்டிட்டு அதை கிரியையிலேயே வெளிப்படுத்துறாங்க. எங்களுக்கு திரும்பவும் சொல்லுங்க அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்கும் போது எப்படி இருந்திருக்கும் அப்போஸ்தலர்? ஆனாலும் இந்த வசனம் அவங்களுக்கு தான்ன்றதை உறுதிப்படுத்தியும் இல்லைன்னும் போது இப்போ கடைசியா அப்போஸ்தலர் என்ன ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 யூதர்கள் ஜன கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடையாய் பேசி விசேஷித்து விரோதித்து தூஷித்தார்கள். அப்போது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கு தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராகவும் தீர்த்துக் கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியத்தில் போகிறோம். ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கும்போது யூதர்கள் வந்துட்டு கலகம் பண்றாங்க, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளல, விசுவாசிக்கல, கீழ்ப்படியல அப்படிங்கும்போது அவங்க பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு என்ன ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா, முதலாவது உங்களுக்கே வேத வசனத்தை என்ன பண்ணணும்? சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. அதுதானே உண்மையும் கூட. அதை தான் தேவன் சொன்னாங்க, உங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம்னு. ஆனா அதை அவங்க ஏற்றுக்கொள்ளல. தீர்க்க தரிசிகளை அனுப்பிச்சு சொன்னாரு, ஏற்றுக்கொள்ளல. தன் சொந்த குமாரனையே அனுப்பிச்சு என்ன பண்ணாரு? சொன்னாங்க, ஏற்றுக்கொள்ளல. இப்போ கடைசியா அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு தான் சொல்ல வேண்டியதா இருந்தது, ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக, அந்த மேலான வானத்துக்குரிய அரசாட்சிக்கு அபாத்திரா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? தள்ளி நீங்களே தீர்த்துட்டதுனால நாங்க எங்க போறோம்? போ இதோ நாங்கள் புறஜாதியார் இடத்தில் போகிறோம் அப்படின்ட்டு. இப்ப யாருக்கு அர்த்த சுவிசேஷம் போகுது அப்படின்னா புறஜாதியாருக்கு போகுது. இப்போ நாம யாருங்க? நாம ஆபிரகாமின் சந்ததிங்களா? இல்லை. அப்போ இந்த ஒரு வானத்து நட்சத்திரம் அப்படின்றத, இந்த ஒரு ஆசீர்வாதம், இந்த ஒரு வகுப்பா யாரு தான் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான். அதனாலதான் அவங்களோட சந்ததி நம்ம ஆபிரகாம்ல இருந்து என்ன பண்ணாங்க இது வரைக்கும் பார்த்தோம். அதுல இருந்து இது வரைக்குமே அவங்க என்ன பண்ணலாங்க? இந்த ஒரு
விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் காட்டல. இந்த ஒரு வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு தேவன் எப்படி கொடுத்தாருங்க? எதன் அடிப்படையில கொடுத்தாருங்க? ஆபிரகாம் காமிச்ச அந்த ஒரு விசுவாசம், கீழ்ப்படிதல். தேவன் சொன்னது அப்படியே நம்பினார் இல்லைங்களா? நீ புறப்பட்டு போ, நான் காமிக்கிற தேசத்துக்குன்னும் போது ஒரு சீமான் இவரு சொத்து சுகம் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க போகணுங்க? அவர் காட்டுற இடத்துக்கு போகணும். எங்கன்னு தெரியாது, போகணும். அந்த ஒரு விசுவாசம் அவருக்குள்ள எப்படி வந்துச்சு? 25 வருஷம் வெயிட் பண்றாரு, 100 வயசுல குழந்தை பிறக்குன்றாரு. எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுக்கப்புறம் குழந்தைய பலியிட சொல்லும் போது அவர் மரிச்சாலும் திரும்ப கொடுக்க தேவன் வல்லவரா இருக்காங்க. அந்த உயிர் தேர்தல் விசுவாசம் அவருக்குள்ள எப்படி வந்துச்சு? சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும் போது தான் இப்போ தேவன் அவருடைய சந்ததியில தான் அந்த தேவபக்தியுள்ள சந்ததியை வரும் அப்படின்ட்டு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அதுக்கு என்னவாயிட்டாங்க? அபாத்திரரா போனதுனால அந்த ஒரு வாய்ப்பு யாருக்கு வந்திருக்கு? புறஜாதியார் ஆகிய நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ தேவன் தெளிவா சொல்லியிருக்காங்க ஆபிரகாம்கிட்ட, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும். அந்த சந்ததி தான் 2 வகுப்பார்னு பார்த்தோம். அப்படின்னா புறஜாதிகள் எப்படி இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? வசனம் தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம், உன் சந்ததிக்குள்ளதான் பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்னா நாமும் ஆபிரகாமின் சந்ததிங்களா? அப்படின்னா நாம எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். எதன் அடிப்படையில் அப்படின்னா வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள்ளும் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாசமாக்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எதன் அடிப்படையில நம்ம ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னா விசுவாசத்தினாலே தேவன் என்ன பண்ணியிருக்காருங்களாம்? புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் அப்படின்னு வேதம் முன்னமே கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அப்போ விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ எதன் அடிப்படையில் நம்ம ஆபிரகாமின் சந்ததியா மாறுறாங்க? விசுவாசத்தினால. எப்படி? அதுவும் விசுவாசங்க. கண்டு விசுவாசமா? காணாமல் விசுவாசிச்சிருக்கோம். தேவன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து அப்படின்றத நம்ம விசுவாசிக்கிறோம். அவங்களாலதான் நமக்கு நித்திய ஜீவன் அப்படின்ற அந்த ஒரு விசுவாசத்தினால நம்ம என்னவா ஆயிட்டோங்க? இப்போ நீதிமானா எண்ணப்பட்டு ஆபிரகாமின் சந்ததியா நம்ம மாறுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீன நிலைமை இல்லை என்றும், ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இப்போ புறஜாதியின் போது யூதன், கிரேக்கன், அடிமை, சுயாதீனன், ஆண் பெண் அப்படின்றலாம் இல்ல. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் என்ன பண்றீங்க? இருக்கிறீங்க. அப்போ தேவனையும் கிறிஸ்துவையும் அவருடைய வாக்கு தத்தத்தையும் யார் ஒருத்தவங்க விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அவங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்னா இருக்கிறது போல ஆபிரகாமின் சந்ததியை என்ன பண்றாங்க? இவங்க மாறுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில தான் புறஜாதிகள் யாரோட சந்ததியா மாறுறாங்க? ஆபிரகாமின் சந்ததி. இப்போ கண்டுபிடிச்சிட்டோங்களா? வானத்து நட்சத்திரம் யாருங்க? நாம அப்படின்றத சொல்லலாம்ல. நமக்கு தான் இப்போ அந்த ஒரு மேலான அழைப்பு வந்திருக்கு. எப்பேற்பட்ட அழைப்பு பாருங்க! வானத்துக்குரிய அரசாட்சி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு பரலோகத்துல அவரோடு கூட சேர்ந்து உடன் சுதந்திரா ஆட்சி செய்யக்கூடிய இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ஆட்சிக்கு தேவன் எப்படி அழைச்சிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் அந்த ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. ஆனா அவங்க அதை தள்ளி அபாத்திரா போனதுனால இப்போ நமக்கு வந்திருக்கு. அப்படின்னா எப்பேற்பட்ட விசுவாசத்தை நாமும் காட்டணும். இப்போ தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு விசுவாசமும் கீழ்ப்படிதலும் நம்ம காமிச்சாதான் எங்க போக முடியுங்க? பரலோக ராஜ்யம். பரலோகத்துக்கு போனது அவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் இல்லை. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றும் அவரு தான் வழி. அவரு நடந்தது போல யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் எங்க போக முடியுங்க? இந்த ஒரு வானத்து நட்சத்திரத்துக்குரிய அரசாட்சி போக முடியும். ஸோ இந்த ஒரு வாய்ப்பு எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம் தான். ஸோ அதுக்கு முன்னாடி மரித்தவங்களுக்கு எல்லாருமே என்ன பண்ண முடியாதுங்க?
ஸோ இந்த ஒரு விசுவாசத்துக்குள்ள வராதவங்க இந்த ஒரு அரசாட்சிக்குள்ள போக முடியாது. அப்போ அவங்களாம் எங்க போவாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கடைசி முற்பிதாக்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன். அவருக்கு அப்புறம் தான் யார் வராருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வராரு. அந்த ஒரு அவரு மறிக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ அதை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் எங்க போறாங்கன்னா இந்த வானத்து நட்சத்திரக்குரிய போறாங்க. அப்போ ஒரு வகுப்பாரை கண்டுபிடிச்சிட்டோம். யாருங்க? வானத்து நட்சத்திரங்கள். இவங்க என்ன பண்ணணுங்க? கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படின்னா இந்த ஒரு வகுப்பார் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இப்போ இவங்க ரெடி ஆகணும். அடுத்து கடற்கரை மணல், இவங்க ரெடி ஆகணும். இந்த 2 வகுப்பாரும் ரெடி ஆயிட்டாங்கன்னா தேவன் என்ன பண்ணுவாருங்க? இந்த 2 வகுப்பாரை வச்சு பூமியில் உள்ள ஒட்டுமொத்த சகல ஜனங்களை என்ன பண்ணிடுவாருங்க? ஆசீர்வதிப்பார்னு பாக்குறோம். அப்போ கடற்கரை மணல் அப்படின்றது யாருங்க? இப்போ வானத்து நட்சத்திரமா அழைப்பு கொடுத்த அவங்க இப்ப எங்க வந்துட்டாங்க? கடற்கரை மணல். அதாவது அந்த ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு இல்லை. அதற்கு பதிலா பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஒரு அரசாட்சி. அவங்க தான் யாரு அப்படின்னா முற்பிதாக்கள். ஆபேல் இருந்து யோவான் ஸ்நானகன் வரைக்கும் விசுவாசமா வாழ்ந்தாங்க இல்லைங்களா? தேவனுக்கு உண்மையா தங்களை வாழ்ந்து காட்டினாங்க இல்லைங்களா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தானியேல், எசேக்கியேல், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? தேவனுக்கு நம்ம எபிரேயர்ல வாசிப்போம் இல்லைங்களா? இந்த விசுவாச வீரர்கள் பட்டியல். இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா முற்பிதாக்கள் படிக்கிறோம். ஸோ இவங்க தான் என்ன பண்ண போறாங்கன்னா பூமியில இருந்து அரசாட்சி பண்ண போறாங்க. வானத்திலிருந்து ஒரு குரூப் அரசாட்சி பண்ணுவாங்க, பூமியிலிருந்து ஒரு வகுப்பார். இவங்க 2 பேரையும் வச்சு ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் தேவன் என்ன பண்ண போறாங்க? ஆசீர்வதிக்க போறாங்க. ஸோ இதை தாவீது எப்படி சொல்லியிருக்காருன்னா வாசிக்கலாம். சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். இப்போ உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர்கள் இருப்பாருன்னா இப்போ எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்னா, ஆபிரகாமினுடைய சந்ததி தான் யாருங்க? நாம அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா விசுவாசத்தின் அடிப்படையில இப்போ உமது பிதாக்களுக்கு பதிலாக குமாரர்கள் இருப்பாருன்னா, இப்போ குமாரர்கள் வந்துட்டு எங்க இருந்து ஆட்சி செய்ய போறாங்கன்னா வானத்துல இருந்து ஆட்சி செய்ய போறாங்க. அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பேர்னா, இப்ப பிதாக்கள் வந்துட்டு என்னவா ஆறிட்டாங்களாம்? அவங்க வந்து பூமியில பிரபுக்களா இருக்க போறாங்க. அவங்க யாரோட குமாரர்கள்னா, இப்ப இயேசு கிறிஸ்து தான் தாவீதினுடைய சந்ததி. இப்ப தாவீது பிதா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருங்க? அவருடைய சந்ததி குமாரன்னு வச்சுக்கிறோம். இப்ப என்னவா மாறுதுன்னா, முத பிதாக்களுக்கு பதிலாக குமாரர்கள் இருப்பாங்கன்னா அவங்க குமாரர்களா பூமியில இருந்து ஆட்சி செய்வாங்க. இயேசு கிறிஸ்து தலைமையில இப்ப அவங்க ஒரு வகுப்பார் இருப்பாங்க அப்படின்றதான் இந்த இடத்துல தாவீது சொல்றாங்கன்னு பாக்குறோம். அப்போ 2ஆம் உலகத்தினுடைய ஆரம்பம் எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோங்க. எங்க ஆரம்பிச்சதுங்க? நோவாவினுடைய சந்ததி, அதாவது அந்த 8 பேர் கொண்ட அந்த ஒரு குடும்பம் அங்கேருந்து ஆரம்பிச்சது. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலப்பகுதி வரைக்கும். ஸோ இந்த ஒரு உலகம் எதுக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்றாரு பார்த்துக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினியாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு உலகம் எதுக்காக காக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வகுப்பார் என்ன ஆகணுங்க? உருவாகணும். அவங்க என்ன பண்ணணும்? அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள தகுதி உள்ளவங்களா மாறணும் அப்படின்றதுக்காக நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த உலகத்துக்கு இன்னும் என்ன பண்ணலைங்க? அழிவு வரல. ஆனா நம்ம இப்பதான் என்ன பண்றோம்? வானத்து நட்சத்திரம் அப்படின்ற வகுப்பார் யாருன்றதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வகுப்பாரா மாறுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத வருகிற நாட்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்போம். அதை கேட்டு அதே போல வாழும்போது ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் பண்ணுன அந்த ஒரு வாக்குத்தத்தம் அதை நம்ம என்ன பண்ணலாம்னா வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஸோ இந்த வசனம் எங்க பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? போன வாரம் செகண்ட் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல கடைசியா முடிக்கும் போது என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த ஒரு வசனத்தை நம்ம பார்த்துருப்போம். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். ஆபிரகாம் காட்டின அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் விசுவாசம் கீழ்ப்படுதலுக்கு அப்புறம் தேவன் யாருக்கு அந்த ஒரு சந்ததியை, தேவ பக்தி உள்ள சந்ததியை யார்கிட்டேருந்து வரணும்னு தீர்மானிக்கிறாங்கன்னா ஆபிரகாம்கிட்ட தான்.
ஸோ அப்படிதான் சொல்றாரு. உன் சந்ததி அப்படின்னும் போது 2 வகுப்பார் வருவாங்க. ஒன்று வானத்து நட்சத்திரம், ஒன்று கடற்கரை மணல். இவங்களை வச்சுதான் நான் என்ன பண்ண போறேன், பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு. அப்போ அந்த வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல். அப்போ அந்த வானத்து நட்சத்திர வகுப்பாரா யாரெல்லாம் மாற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு பின் வந்த பரிசுத்தவான்கள். அதாவது கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையில வந்து அவரு தன்னுடைய ஊழியத்தை கரெக்டாக நிறைவேற்றி அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போனதுக்கு அப்புறம் அவரை யாரெல்லாம் விசுவாசிச்சு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்கெல்லாம் யாருடைய அந்த ஒரு அரசாட்சிக்குள்ள போக முடியும், அந்த வானத்து நட்சத்திரம் அப்படின்ற அந்த ஒரு அரசாட்சிக்குள்ள போக முடியும். கடற்கரை மணல் அப்படின்றது கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள். யாருன்னு பார்த்தோம் நம்ம, அவங்கதான் முற்பிதாக்கள், விசுவாச வீரர்கள். இவங்க எல்லாரும் என்ன பண்ண போறாங்கன்னா, பூமிக்குள்ள இருந்து இந்த ஒரு அரசாட்சியை பண்ணுவாங்க. வானத்து நட்சத்திரம் அவங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அரசாட்சி பண்ண போறாங்க. ஸோ அதோட என்ன ஆகும்னா, இந்த ஒரு 2ஆம் உலகம் முடிவுக்கு வரும். அந்த ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி இவங்க 2 பேரை வச்சு தேவன் என்ன பண்ண போறாங்கன்னா, இவங்க தான் அந்த தேவ பக்தி உள்ள சந்ததி. யாருன்னா இந்த 2 வகுப்பார், வானத்து நட்சத்திரமும் கடற்கரை மணலும். இவங்க 2 பேரையும் வச்சு அடுத்து வரப்போகிற அந்த ஒரு 3ஆம் உலகத்துல அடுத்த ஒரு அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள இவங்கள மூலியமா ஆசீர்வதிக்கப்படுற உலக ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, 3ஆம் உலகத்துக்குள்ள போவாங்க. எப்படி 1ஆம் உலகம் அழிக்கப்படும் போது அதுல இருந்து தப்பிச்சு 8 பேர் உள்ள வந்தாங்களோ, அதே போல 2ஆம் உலகம் வந்துட்டு இந்த ஒரு அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்க அந்த தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிக்கப்படுறாங்க. அப்படின்னா இந்த ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி இங்க எடுத்துட்டாங்கன்னா தேவன், ஏன்னா தேவனுடைய நோக்கம் என்னங்க, தேவ பக்தி உள்ள சந்ததி வரணும். அவர்கிட்ட ஆவி பரிபூர்ணமா இருந்துச்சு. அவர் நினைச்சிருந்தா எவ்வளவு பேர் வேணா என்ன பண்ணிருக்கலாம், உருவாக்கலாம். ஆனா ஒருவனை ஏன் படைத்தாருன்னா, இந்த ஒருவன்ல இருந்தா என்ன பண்ணணுங்க, அந்த தேவ பக்தி உள்ள சந்ததி வரணும். 1ஆம் உலகத்துல ஆதாம்கிட்ட அதை எதிர்பார்த்தாரு. ஆதாமுடைய கீழ்ப்படிதல் இல்லாதனால என்ன ஆயிடுச்சுங்க, ராட்சத சந்ததி வந்துச்சு. 1ஆம் உலகம் ஃபுல்லா அழிக்கப்பட்டாச்சு. அடுத்து 2ஆம் உலகத்துல நோவா வந்துட்டு நீதிமானா அவர் வராரு. இப்போ அவர்கிட்ட யார தேவபக்தி உள்ள சந்ததி எடுக்கலாம்னு தேவன் பார்க்கும்போது யாரு வந்தாங்க அப்படின்னா, ஆபிரகாம் வந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்தா இந்த ஒரு சந்ததி வருது. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அபாத்திரா போனதுனால புரஜாதியார் கூட நமக்கு இந்த ஒரு அழைப்பு வந்திருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் உருவாக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு 3ஆம் உலகம் ஸ்தாபிக்கப்படும். அப்படின்னா புதுசா ஒரு உலகம் வராது, நீதி வாசமா இருக்கும் அப்படின்றத நம்ம 3ஆம் உலகத்துல என்ன பண்ண போறாங்க, அடுத்த ஒரு விஷயத்துல பார்க்க போறோம். அங்க சகல ஜாதிகளும் என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ என்ன ஒரு கொஸ்டின்னா, நம்ம ஆரம்பத்துல பார்த்த போது ஈசாக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் சொன்னார் இல்லைங்களா, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போல பெருக பண்ணுவேன். யாக்கோபுக்கு சொல்லும் போது உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னார் இல்லைங்களா. இப்போ அதுக்கு சரியான விளக்கத்தை நம்ம என்ன பண்ணிடலாம்னா பார்த்துடலாம். ஆபிரகாமுக்கு சொல்லும் போது உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணல் 2த்தையும் சொன்னார் இல்லைங்களா. ஆனா ஏன் ஈசாக்கிட்ட சொல்லும் போது உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போது உன் சந்ததியின் இடத்துல தான் என்ன பண்ணுங்க விளங்கும் அப்படின்னு தேவன் ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அதாவது ஆகாரையும் அவருடைய பையனையும் ஆபிரகாம் வந்துட்டு தள்ளி விடும்போது தேவன் சொல்லுவாங்க, நீ அந்த பிள்ளையாண்டனை குறித்து என்ன பண்ணாத, கவலைப்படாத, உன்னுடைய கற்ப பிறப்பாகிய ஈசாக்கு இடத்துல தான் அந்த என்ன பண்ணுங்க உன் சந்ததி விளங்கும், அவங்க தான் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிச்சு கொள்வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப ஈசாக்கை போன்ற வாக்குத்தத்தின் பிள்ளைகள் தான் யாரு அப்படின்னா இந்த ஒரு வானத்து நட்சத்திரம். அப்ப யாரு அந்த ஈசாக்கினுடைய பிள்ளைகள் அப்படின்னா, சாராளுக்கு பிறந்தவர் தான் யாருங்க, ஈசாக்கு. அவர் தான் வாக்குத்தத்தம் சொன்னாருன்னா, ஒரு உற்பவ கால திட்டத்திலே உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் இடத்துல தான் உன் சந்ததி விளங்கும் அப்படின்னும் போது ஈசாக்கை போன்றே யாரெல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்காங்களோ அவங்க தான் யாருங்க, வானத்து நட்சத்திரம். அதனாலதான் அங்க ஈசாக்கிட்ட சொல்லும் போது உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போல பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. இப்போ இன்னைக்கு நாமெல்லாம் எப்படிதான் அவருடைய பிள்ளைகளா மாறுறோம்னா, வாக்கு தத்தத்தை விசுவாசித்து ஆபிரகாமின் சந்ததியா வானத்து நட்சத்திரத்துக்குரிய வகுப்பாரா போக போறோம். யாக்கோபுக்கு சொல்லும் போது உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னாங்க இல்லைங்களா. அப்ப பூமியின் தூள்னா அந்த 12 கோத்திரங்கள் அப்படி வழியா வந்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள், அவங்க தான் யாருங்க, முற்பிதாக்கள், ஒட்டுமொத்த விசுவாச வீரர்கள். இவங்க தான் என்னவாக போறாங்க, இந்த பூமியில இருந்து பூமிக்குரிய அரசாட்சி பண்ண போறாங்க. இதை தான் தேவன் முன்னமே அறிஞ்சு என்ன பண்ணியிருக்காருங்க, இந்த ஒரு வாக்குத்தத்தை பண்ணும்போது ஈசாக்குக்கு ஒரு வாக்குத்தத்தம், யாக்கோபுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து இதை தெளிவா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளிப்படுத்திருக்காங்க. ஸோ நாம என்ன ஒரு வகுப்பாரா மாறணுங்க. அப்போ வானத்துக்குரிய அரசாட்சி வேணுங்களா, பூமிக்குரிய அரசாட்சி வேணுங்களா? பூமிக்குரிய அரசாட்சி முடிஞ்சிட்டு போச்சு. என்ன ஆயிடுச்சுங்க, அவங்க யாரு அப்படின்னா முற்பிதாக்கள் ஃபுல்லா அவங்க செலக்ட் ஆகி ரெடியா இருக்காங்க.
அடுத்து தேவனுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து அந்த இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு எங்க வாய்ப்புன்னா, விசுவாசத்தினால ஆபிரகாமின் சந்ததியா இந்த ஒரு வானத்து நட்சத்திரமா ஆகக்கூடிய வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் காட்டணும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே சமயத்துல வருகிற நாட்கள்லயும் இந்த ஒரு பாடங்கள் எல்லாம் கேட்டு தேவனுக்கு இன்னும் பிரியமா நம்ம வாழும் பொழுது நாமளும் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்மளையும் அந்த கடற்கரை மணலை போல இருக்கக்கூடிய முற்பை இவங்க 2 பேரையும் கொண்டு தேவன் நாளைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் என்ன பண்ண போறாங்கன்னா ஆசீர்வதிக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அடுத்து என்ன ஆக போகுதுங்க, இந்த ஒரு 3ஆம் உலகம் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த வாரம் அந்த ஒரு 3ஆம் உலகத்தை குறித்து பார்க்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளை ஏற்றுக்கொள்ளலாம். பொறுமையோடு கேட்ட உங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.